அறிவு முழுமையை அறிய எளிய வழி என்ற தலைப்பில் நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை. தந்தை தாய் இருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்துதர் உடலாகி உலகிற்கு வந்தேன். அந்த உயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினைகள் அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை உணர்வதற்கு அடைவதற்கு வந்த ஒரு பேருதவி குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் உயிரின் சேர்க்கை. வணங்கி அவர் திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் அனைவரும் என்ற உயர்ந்த சிந்தனையோடு குருவை நம்மோடு இணைத்து கொண்டு, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்கின்ற குருவின் சத்திய வாக்கு உண்மையை உணர்ந்து, அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டிய குருபிரான் வேதாத்ரி மகரிஷியை தாழ்பணிந்து நம்மோடு இணைத்து, அவரே இன்று இருக்கக்கூடிய இந்த சிந்தனைக்கு அவரே கருத்தாகவும் காட்சியாகவும் நம்முள் இணைந்து தர அவரை தாழ்பணிந்து வணங்கி இணைந்து கொள்வோம். அன்பர்களே, இந்த காணொளி காட்சி மூலமாக நாம் எல்லாம் இணைவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஆழியார் அறிவுத்திருக்கோயில் தலைமை நிர்வாகம் அவர்களுக்கும், இணைப்பதற்கு பாலமாக இருந்த சென்னை வீரப்பண்ணையா அவர்களுக்கும், மற்றும் உலக சமுதாய சேவா சங்க தலைவர் பத்மஸ்ரீ மயிலானந்தம் ஐயா அவர்களையும், இந்த டெக்னாலஜி அந்த ஐடி டிபார்ட்மெண்ட் டைரக்டரேட் அவர்களையும், எல்லாவற்றிற்கும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வேதாத்திரிய அன்பர்கள் இணைந்திருக்கக்கூடிய இருபால் சிந்தனையாளர்களையும் வணங்கி வாழ்த்தி, குருவை நம்மோடு இணைத்து கொண்டு இன்றைய சிந்தனையாகிய அறிவின் முழுமையை அறிய எளிய வழி. என்ன வழி என்பதல்ல கேள்வி, எளிய வழி அப்படிங்கிறத இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிந்தனையை துவக்குவதற்கு முன்னால் அருமையான ஒரு கவியை நமக்கு விளக்கமாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. முழுமையும் அமைதியும் அப்படின்னு. அப்ப அறிவின் முழுமையை அறிய எளிய வழி என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லேசா நமக்கு ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அறிவின் முழுமை என்று நாம் பெற்றுவிட்டோம் அப்படிங்கிறதை உணர்த்துவதற்கு எது உறுதுணையாக இருக்கிறது என்று பார்த்தால் அமைதி தான். அமைதி என்னங்க அப்படின்னு லேசா கொஞ்சோண்டு பார்த்துட்டு அப்படியே திறந்து உள்ள போயிடலாம். பேசாம இருக்கிறதா? இல்ல. மௌனமா இருக்கிறதா? இல்ல. எதுலேயுமே தொடர்பு இல்லாமல் ஒதுங்கி இருப்பதா? இல்ல. எல்லாவற்றிலும் தொடர்பு இருக்கணும், எல்லாவற்றையும் சிந்திக்கணும். ஆனால் தேவையற்ற சிந்தனைகள் எழாமல் தேவையான சிந்தனையை மட்டுமே, நல்லா கவனிச்சுக்கோங்க, தேவையான சிந்தனை. ஏன்னா வாழ்வதற்காகத்தான் இந்த பிறப்பு இறப்பு இடையே தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த வயசுல இருந்து தொண்டாற்ற முடியும்? ஒரு 16, 17 வயசு, 18 வயசுக்கு அப்புறம் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சு, உழைக்க ஆரம்பிச்சு, தெரிய ஆரம்பிச்சு, சமுதாயம்னா என்னன்னு புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஏதோ ஒரு உதவி தொண்டு அப்படின்னு போக முடியும். அப்ப இருக்கும் காலம், எப்ப இருக்கும் காலம்? இந்த உடல்ல உயிர் இருக்கும், ஆனா உடலில் வலிவும் அறிவின் திறமையும் சமுதாயத்துக்கு தொண்டாற்றுகின்ற காலம், அது எவ்வளவு காலமாக இருந்தாலும் அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? தொண்டு ஆற்ற அது இன்பம்தான் என்பதை உறுதியாக நமது குருபிரான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு எடுத்து அருளி இருக்கிறார், சொல்லி இருக்கிறார், விளக்கியும் இருக்கிறார், வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். இதுல எந்த விதமான சந்தேகம் நம்ம யாருக்குமே இருக்காது. அப்ப அமைதினா இந்த இடத்துல என்னன்னா, நிறைவு அப்படிங்கிறது தான் அமைதி. அந்த நிறைவுங்கிறது புலன்களால் பெறுகின்ற இன்பத்தில் வருவது நிறைவு அல்ல. அப்ப எதுல நிறைவு? நாம் இன்னொருத்தருக்கு செய்த நிறைவில் அவர்கள் பெறுகின்ற நிறைவும் மகிழ்ச்சியை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஆன்மா ஒரு மகிழ்ச்சியை, ஒரு ஆனந்தத்தை பெறுகிறது அல்லவா? அதுதான் நிறைவு. அந்த நிறைவில் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல், இதனால்தான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்த கடமையை செய்து விட்டு மறந்துடணும்.
அது நம்ம கடமையை செஞ்சிருக்கோம் அங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எதிர்பார்ப்புகள் கூட இல்லாமல் பெற்றவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் அமைதி தன்மை. இல்லாட்டி என்ன ஆகும்னா, நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அவர் எனக்கு ஹெல்ப்புக்கு நன்றி கூட சொல்லலையே அப்படின்னு இருந்ததுன்னா அது அமைதி இல்லை. நாம தொண்டு ஆற்றி இன்பம் காண வேண்டும். நான் கொடுத்த அந்த தொண்டுக்கு அவர் நிறைவாக இருக்கிறார், அவர் நன்றாக வாழ்ந்து ஐயா உங்களால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி நாமெல்லாம் குருபிரான் வேதாத்திரி மகரிஷியுடைய ஒரு அருளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல தெரிந்தோ தெரியாமலோ நாம் எப்படி நிறைவாக இருக்கிறோம், அதே போல ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்காக செய்கின்ற ஒரு உதவி மற்றொருவருக்கு ஒரு நிறைவை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி நிறைவை பெறும் பொழுது, பெற்றவர்கள் நிறைவை பெறும் பொழுது கொடுத்தவர்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு அமைதி நிலை இருக்குது பாருங்க, அதுதான் உண்மையான அமைதி, அதுதான் அறிவின் முழுமை. அது எப்படி என்னங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போறோம். அறிவின் முழுமைன்னா என்ன, அது என பெறுகிறது. கடைசி அந்த வரியை சொல்லியிருக்கிறார் பாருங்க, அறிவு தன் மூல நிலையை நோக்கி நிற்கும், அதன் பிறகே முழுமை பெறும். அப்ப அறிவு தன்னுடைய மூலமாகிய பேரறிவோடு இணைந்து நிற்கும் போது ஏற்படுகின்ற ஒரு அமைதி இருக்கு பாருங்க. எப்படி ஆறு வேகமாக ஓடி வந்து கடலில் சேரும்போது அங்க ஒரு நிசப்தம் ஏற்படுகிறதோ, அதே போல இந்த சிற்றறிவாகிய இந்த உடலுக்குள், இந்த ஆன்மாவுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரறிவின் ஒரு துளி தன் மூலமாகிய ஆதியோடு இணையும் போது ஏற்படுகின்ற ஒரு அமைதி இருக்கு பாருங்க. அந்த அமைதியை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எல்லோரும் அனுபவிக்க முடியும் என்பதைத்தான் நமது வேதாத்திரி மகரிஷி தெளிவாக எடுத்திருக்கிறார். அதில் இன்னொரு பாடலை எடுத்து அதனுடைய விளக்கத்தையும் பார்த்து கொண்டே அப்படியே போயிட்டே இருக்கலாம். என்ன பாடல் தெரியுமா? அறிவு தன் மூலத்தோடு இணையும் போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து சொல்றாரு பாருங்க. அறிவு தன் மூலத்தோடு இணையும் போது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமையை பெற்று மா அமைதி பெறும், அதுவே பேரின்பமாகும் அப்படின்னு சொல்றார். அது பேரின்பம் சொல்றார். அப்ப இன்பம்னா என்ன இந்த இடத்துல அப்படின்னா, இந்த அந்த உயிர் தான் ஆதியாகி அதே பரம்பொருள் தான் துகள்களாகி விண்ணாகி உயிராகி இங்கு ஜீவ காந்தமாக மாறி புலன்கள் வழியாக இந்த உலகத்தை அனுபவம் செய்யும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு இன்பம். அந்த இன்பத்தை யாரு நமக்கு உணர்வாக தருகிறார்? அதே இறைதான் தருகிறது, காந்தமாக, அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனமாக. இங்க இந்த அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் என்பது எல்லை கட்டிய நிலையில் ஒரு இன்பத்தை தருகிறது. அது நிரந்தர இன்பம் அல்ல, எல்லை கட்டிய இன்பம். அது எல்லை கட்டிய இன்பம். அப்ப பேரின்பம் என்பது மா அமைதி பெறும், அது பேரின்பம். எப்பன்னா இந்த காந்தம் தன் மூலமாகிய இந்த இருப்பு நிலை, இந்த ஆறாவது அறிவு, புலன் கடந்த அறிவு, புலனை அறியும் அறிவு, புலனை ஆராய்ச்சி செய்து புலனுக்கு மூலமான இந்த அறிவு, நமக்குள்ளேயே ஆறாவது அறிவாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு தன் மூலமாகிய இறையோடு சேரும் பொழுது ஏற்படுகின்ற, என்ன பேசுறதுன்னே தெரியல, எனக்கு ஒரு அமைதி நிலை இருக்குது. நம்ம குருவை பார்த்த உடனே நமக்கு ஒரு எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே அவரை பார்த்துட்டு இருப்பான். அது காந்த கலப்பு, உயிர் கலப்பு. இந்த உயிர் இன்னொரு உயிரோட கலக்குதுன்னா எப்படின்னா காந்தம் தானே கலக்குது. அதே போல அதனுடைய மூலத்தோடு கலக்கும் போது இங்கே ஏற்படும் போது ஒரு கலப்பு, ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை இருக்கும். இப்ப நம்ம மகரிஷியுடைய உயிரோடு கலப்பு ஏற்படும் போது நமக்கு ஒரு உணர்வு நிலை ஏற்படுகிறது. அதே உணர்வு நிலை நாம் மூலத்தோடு இணையும் போது இந்த அறிவுக்கு கிட்டிக்கொண்டு இருக்கிறது எல்லாருக்கும். அதனுடைய நிரந்தரமாக அதை நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் நம்முடைய வேதாத்திரிய பயிற்சி. அதை முழுமையாக நாம் கடைபிடித்தோமே ஆனால் அந்த முழுமை நமக்கு கிடைக்கும். அந்த முழுமை கிடைத்து விட்டதா கிடைக்கவில்லையா என்பதைத்தான் இன்று நாம ஆராய்ச்சிக்கு எடுக்கிறோம். சரிங்களா? அடுத்த ஒரு சிந்தனையை எடுத்து பார்க்கணும். அப்படின்னா அறிவின் முழுமையை அப்படிங்கிறதுக்கு அறிவு என்றால் என்ன, அது ரெண்டா பிரிச்சு ரொம்ப அழகா சொல்றாரு மகரிஷி. பாடல் 1186 அலையே அறிவு என்று சொல்கிறார். அலையே அறிவு என்று சொல்கிறார். அறிவின் தத்துவதை ஆராய்ந்தேன், காந்த அலை இயக்கமே அன்றி வேறு இல்லை. காந்தம்தான் அலையலையாக இருக்கிறது, தன்மைகளாக மாறும் பொழுது அது அறிவாக இருக்கிறது. சிறிது பெரிதாய் அமைந்த குழாய்கள் ஊடே சென்று சுழன்றே இயங்கும் இரத்த வேகம்
எரிகின்ற தொடர் காந்தம் உடலில் மீறி எழும் சப்தம். அப்ப அந்த காந்தத்துல ஒரு அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே சொன்னாங்க இல்லையா, அது பிரபஞ்சத்துல அதே அழுத்தம் ஜீவகாந்தத்துல ஏற்படும் போது எழும் உணர்வு, சப்தம், சுவை, மனம், ஊறு உணர்ச்சி, பாயும் பொறிபுலன்கள் கூடுதற்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமாய் இருக்கும் விதம் கண்டேன். அப்ப அந்த புத்தி அதற்கு தகுந்தாற் போல மாறுகிறது என்கின்ற விதம் கண்டேன். இது என்ன சொல்றாரு? அறிவின் அலைன்னு சொல்றாரு. அப்ப அறிவின் அலை, அறிவு இயங்குனா அது அலைவடிவமாகத்தான் இயங்கும், அது அலைவடிவமாகவே இருக்கிறது. அப்ப அறிவின் அலையே அறிவு அப்படின்னு சொல்றார். அப்ப அலை ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒரு அறிவு என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார். இன்னொரு இடத்துல சொல்றார் பாருங்க, அறிவின் நிலை. அப்ப அலை அறிவு என்பது என்னன்னு நாம இப்ப எடுத்துக்கொள்ளணும் தெரியுமா? அலை அறிவு என்றால் புலன் மூலமாக தொடுகின்ற அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், தோல், நாக்கு, மூக்கு, கண், காது, இந்த ஐந்தின் மூலமாக பெறுகின்ற நுட்பம், தன்மை, உணர்வு, இவை அலை அறிவு. சரியா? அப்ப அறிவுனா என்ன அப்படிங்கிறத ஒரு பகுதி இப்ப புரிஞ்சுக்கிட்டோமா? அப்ப ரெண்டாவது பகுதிக்கு போவோமா? அறிவின் நிலை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நிலைன்னு சொல்றாரு, அங்க அலைன்னு சொல்றாரு. அப்ப நிலைனா என்ன? அழகான 2 வார்த்தையில அந்த கவியை சொல்றார். கதிரவன் காலத்தே காணா விண்மீன் போல புதிர் போன்ற அறிவு நிலை புலன்கள் இயங்குங்கால் தோன்றாது. ரொம்ப அழகா, இதுக்கு விளக்கமே தேவையில்லை. எப்படி கதிரவன் காலத்தே காணாத, கதிரவன் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகல் பொழுதில் விண்மீன்கள் தெரிவதில்லை. விண்மீன்கள் எவ்வளவு அழகானது! அப்ப இரவுதான் அதனுடைய அழகு தெரியும். அப்ப அது மறைந்திருப்பதை போல புதிர் போன்ற அறிவு நிலை, அப்படி ஒரு புதிர் போன்ற அறிவு நிலை, அலை இல்ல நிலை, புலன் இயங்குங்கால், இந்த புலன்கள் இயங்கிக் கொண்டே இருந்தால், அதாவது தோல், நாக்கு, கண்ணு, காது, மூக்கு, அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம், இதன் மூலமாகவே இந்த காந்தம் இயங்கிக் கொண்டே இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த 6வது அறிவு வெளியே தெரியாது அப்படின்னு இந்த இடத்துல வைக்கிறார். அப்ப இந்த அறிவுக்கு பேர் என்ன? இருப்பு நிலை, மூல நிலை. அப்ப இந்த அறிவுக்கு புலன்கள் தனியாக கிடையாது, அரூபியாக இருக்கிறது, இருப்பாக இருக்கிறது, செய்கின்ற ஒவ்வொன்றையும் பதிவு ஏற்றிக்கொண்டே இருக்கிறது. எப்ப என்னென்ன தேவையோ சிறிது பெரிதாய் அமைந்த குழாய்கள் ஊடே சென்று சுழன்று இயங்கும் இரத்த வேகம், எப்ப எப்ப தேவையோ அப்ப அதனுடைய வேகத்தில் இது இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அதனால அதனுடைய பெருமை நமக்கு தெரிவது இல்லை. அப்ப இருப்பு நிலையாகிய இருக்கக்கூடிய 6வது அறிவினுடைய தன்மைக்கு நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் எது நமக்கு சரி பண்ண வேண்டும்? அலை இயக்கமாக இருக்கக்கூடிய அறிவின் இயக்கத்தை சீராக்கி கொள்ள வேண்டும். இதை லேசா கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம். 5 அளவு முறைன்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதை லைட்டா ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா இந்த புலன்களுக்காக நாம பண்ண வேண்டியது. அதோட சேர்த்து இன்னொரு டிப்ஸ் எடுத்துக்கோமா? இந்த புலன்களை இந்த நிலை அறிவோடு சேர்ப்பதற்கு, அதாவது அலை அறிவை நிலை அறிவோடு சேர்ப்பதற்கு ஒரு தவம் கொடுத்திருக்காரு இல்லையா? அது என்ன தவங்க? பஞ்சேந்திரிய தவம் இல்லையா? அந்த பஞ்சேந்திரிய தவத்தை நாம சரியாக இயற்றி பழகணும். இயற்றி பழகுவது வேறு, அதை இயற்றி அந்த செல்களில் பதிய வைப்பது என்பது வேறு. ஏன்னா பஞ்ச இந்திரியங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களில் அந்த தன்மை போய் பதிய வேண்டும். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை, அதை எடுத்து பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு உயிர் துகள்களுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு. அப்ப நாவின் மீது தவம் செய்தல், தோலின் மீது தவம் செய்தல் அப்படிங்கிறது வெறும் அந்த புலன்கள் மீது செய்கின்ற தவம் இல்லை. புலன்களுக்குள் தன்மாற்றம் அடைந்திருக்கக்கூடிய காந்தத்தின் வசமாக நாம போகணும். அதுல இருந்து அந்த தவநிலை, அப்படின்னாதான் அந்த உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த அறிவை நாம உணரும் பொழுது அது தன்னுடைய இது என்ன செய்யும் அப்படிங்கிறத அடுத்து நான் பின்னாடி ஒரு விளக்கத்தில் சொல்ல வரோம். அப்ப இந்த புலன்கள் இயக்கம்
அலை இயக்கத்தை சீர் செய்யணும். அப்ப அந்த அலை இயக்கத்தை சீர் செய்யணும்னா முதல்ல என்ன தவம் கொடுக்கிறாரு நமக்கு? ஆக்னையும் துரியமும் கொடுத்துறாரு. அப்ப இந்த புலன் வழியாகவே வேகமாகவே இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காந்தத்தின் இயக்கத்தை சீராக சிறப்பாக சீர்மையோடு கொண்டு வந்து கூர்மையும் நேர்மையும் பெறுவதற்காக எதன் மூலமாக? அந்த தன்மாற்றத்தின் மூலமாக இந்த ஆன்மா கூர்மையும் நேர்மையும் சீர்மையும் பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு தவம் ஆக்னையும் துரியமும். அப்ப அத நாம பீனியல் கிளாண்ட் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் இந்த ரெண்டிலேயும் நன்றாக இயக்கி பழக 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 ஒவ்வொரு உயிர் துகள்களிலேயும் அந்த தன்மை படியும்படி நாம பழகிக் கொள்ள வேண்டும். அப்படின்னா தான் அதனுடைய முழுமையான பலனை நாம அனுபவிக்க முடியும். சோ அந்த சிந்தனையை ஒரு பக்கம் நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இதெல்லாம் எடுத்தாச்சு. இப்ப லேசா ஞானம்னா என்னங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். அப்படின்னாதான் அறிவின் முழுமையை அறிய எளிய வழி, அறியக்கூடிய வழிகள் என்னங்கிறத நாம ஒரு முடிவுக்கு வர முடியும். இப்ப ஞானம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பாடல் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வச்சே எடுத்துக்கொண்டு போவோமா? ஞானம் என்றால் மன இயக்க இயல்பறிந்து, அதைத்தான் இப்ப நம்ம பார்த்தோம். ஆக்னை துரியம். ஞானம் என்றால் மன இயக்க இயல்பு அறிந்து, மன இயக்கம் அறிந்துன்னு சொல்லல, மனதின் இயல்பு இயக்கம் அறிந்துன்னு சொல்றார். அதை புரிந்து கொண்டு அப்ப அந்த மன இயக்க இயல்பு என்னவாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல நுட்பமாக நாம புரிந்தோம்னா, விருப்பத்தின் அடிப்படையில் மனம் இயங்கக்கூடாது, தேவையின் அடிப்படையில் மனம் இயங்க வேண்டும். அதுதான் இந்த இடத்துல ஞானம் என்றால் மன இயக்க இயல்பு அறிந்து, நான் என்ற இயற்கை தத்துவம் உணர்ந்து, நான் அப்படிங்கிறது யாரு என்கின்ற இயற்கை தத்துவத்தை உணர்ந்து மோனம் என்ற ஒன்றாயும். அப்ப நான் யார் அப்படிங்கிறத நாம நன்றாக மகரிஷி கொடுத்திருக்க விளக்கத்தோடு நம்ம இணைத்து புரித்து கொண்டோமே ஆனால் ஒன்றாயி மோகமாதி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மகா எங்கும் எவ்விடத்தும் எல்லா இடத்தும் ஊடுருவியும் இருக்கக்கூடிய, எதிலும் நிறைந்திருக்கக்கூடிய, ஆதியாக இருக்கக்கூடிய, அந்தமாக இருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் எல்லையற்றதாக இருக்கக்கூடிய அந்த ஆதி நிலை மூவிரண்டு குணங்களாக பரிணமித்ததால், அந்த ஆதி நிலையே மனிதனிடத்தில் வரும்போது மூவிரண்டு குணங்களாய் பரிணமித்ததால் ஆன பொருள் அனைத்திலும் தானறிந்து நிற்கும் அளவாயும் அமையும் அறிவு எல்லை கண்டு, அதையும் புரிந்து கொண்டு ஆன பொருள் அனைத்தும் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா பொருளிலும் தானறிந்து நிற்கும், தானும் அதுவாகத்தான் இருக்கிறது, அதுவே இதுவாக நிற்கிறது என்பதையும் அளவாயும் அமையும் அறிவு எல்லை கண்டு. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு எல்லை உண்டு. ஒவ்வொரு பொருளிலும், பொருள் என்ன, ஜட பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் பொருளாக இருந்தாலும் சரி, எல்லை உண்டு. அந்த அறிவு எல்லை கண்ட பிறகு மானம் மரியாதை உடல் ஒழுக்கம் காத்து அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய ஆறாவது அறிவை கொண்டு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத இந்த கடைசி 2 வரியில சொல்றார். மானம் மரியாதை உடல் ஒழுக்கம். அப்ப உடல் ஒழுக்கம் காத்தாச்சுனாலே மரியாதையும் மானமும் கரெக்டா. அப்ப ஏன் அவர் உடல் ஒழுக்கம் காத்துன்னு சொல்லல அப்படின்னா, மானம் மரியாதை என்பதை முதலில் அறிவால் புரிந்து கொள்ள வேண்டும். மானம் என்றால் என்ன, ஒழுக்கம் என்றால் என்ன அப்படிங்கிறதை நாம் அறிவால முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் மனம் கொண்டு நாம் புரிவதை முதல்ல சொல்றார். மானம்னா என்ன, மரியாதைனா என்ன, இந்த ரெண்டையும் உடல் ஒழுக்கம் காத்து மனிதரிடை மனிதராய் வாழ்தல் ஆகும். அப்ப மனிதரோடு மனிதராக நாம வாழுகின்ற பழக்கம், இந்த தன்மை எந்த ஒரு ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்களுக்கும் வந்துவிட்டால் அதுவே ஞானம் அப்படின்னு சொல்றார். அப்ப இத என்ன சொல்றாரு? மனிதரிடை மனிதராய் வாழ்தல். மனிதரிடை மனிதராய் வாழ்தல்னா என்ன அர்த்தம்? விலங்கு இனம் என்பது வேறு, மனித இனம் என்பது வேறு. இது ஏன் இப்படி பிரிச்சு பார்க்கணும்? எப்படி பிரிச்சு பார்க்கணும் தெரியுமா? விலங்கு இனம் என்பது குறைந்ததல்ல, இறைவன் தன்மாற்றத்தில் வந்திருக்கக்கூடிய அனைத்தும் உயர்ந்தது. சிறப்பு மனிதனுக்கு இருக்கக்கூடியது. விலங்கினத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னவென்றால், விலங்கினங்கள்
அல்லது 5 அறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரினங்கள் தனக்கு ஒரு எல்லை இருக்கும். தனக்கு ஒரு எல்லைன்னா ஜாகிரபிக்கலாவா? இல்லை, இல்லை. நம்ம பூலோக ரீதியாக எல்லையா? இல்லை, அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம். எல்லை என்பது இங்கே தத்துவ ரீதியாக நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், அன்பர்களே, இந்த 5 அறிவு புலன்களோடு இயங்கக்கூடிய இந்த விலங்கினங்களுக்கு எந்தெந்த அறிவுத்தன்மையில் விலங்கினங்கள் இருக்கிறதோ அந்தந்த விலங்கினங்களுக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. 5 அறிவுக்கு 5 அறிவு எல்லை வரைக்கும் தான் அதனுடைய நுட்பம். 4 அறிவு ஜீவன்களுக்கு 4 அறிவு வரைக்குத்தான் அதனுடைய நுட்பம். 3க்கு அதே போல, 2க்கு அதே போல, 1க்கு அதே போல. அந்த 5 அறிவு அலை அறிவுக்கு ஒரு எல்லை வந்து விடுகிறது. ஆனால் மனிதனாகிய நாம் நம்மிடத்தில் 6வது அறிவாக இருக்கக்கூடியதுக்கு எல்லை இல்லை. ஏன்? ஆதியே அந்தமாக இருக்கிறது. ஆதிக்கு எல்லை இருக்கிறதா? இல்லை. ஆதி எங்கும் இருக்கிறது, எதிலும் இருக்கிறது, நீக்கமர நிறைந்திருக்கிறது, ஊடுருவி இருக்கிறது, அனைத்துமாக இருக்கிறது அல்லவா? அதுக்கு எல்லை இல்லை. அப்ப அந்த மனிதர் அப்ப மனிதர் இன்னொரு மனிதருக்குள்ள 6வது அறிவாக இருக்கக்கூடியதே அந்த பேரறிவு தான். அந்த பேரறிவே எல்லா மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய தன்மையை புரிந்து கொண்டால் மனிதரிடை மனிதராக வாழ்தல் சிறப்பாகும் அப்படின்னு சொல்றார். அந்த தன்மை உயர்ந்துருச்சு அப்படின்னா ஞானம் பெற்றுவிட்டோம். ஞானம் அப்படின்னா அந்த ஒரு தன்மைக்கு இந்த இடத்துல ஒரு விளக்கத்தை சொல்கிறார். அப்ப உண்மை அறிவை உணர்தல், அதுதான் ஆன்மா உயிரில் அப்படின்ற ஒரு விளக்கம். இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து பார்த்துக்கிறதுக்காக இதை எடுத்துக்கொண்டது. அப்ப அடுத்தது சொல்றார், இது ஞானம். இப்ப வாழுகின்ற மனிதன் மனிதரிடையாக வாழ்வதற்குண்டான ஞானம். இன்னொரு கவி சொல்றார் பாருங்க, அறிவின் முழுமை பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றார். அப்ப முதல்ல மனிதரோடு மனிதராக வாழுகின்ற தன்மை நமக்கு இதெல்லாம் கொண்டு வரணும். அடுத்தது பிரம்ம ஞானத்தை பத்தி சொல்றாரு. 2001 சொல்லுகிறார், கருமையம் காந்த அலை மூளை மற்றும் கருவிகளாம் 5 கூடி தோன்றும் திருவிளையாடல்கள் அனைத்தும் உள்ளுக்குள்ளே தெளிவாக காண வைக்கும் பிரம்ம ஞானம். இப்ப மனிதரோடு மனிதராக வாழ்வதற்கு நாம் புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம், மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரம்மத்தோடு இணைவதற்குண்டான அத்தனையும் எங்க இருக்கிறது? இதுக்குள்ளேயும் இருக்கிறது. அப்ப அதை தெளிவாக காண வைக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை உணர வைக்கக்கூடிய அறிவும் யாரிடத்தில் இருக்கிறது? மனிதனிடத்தில் இருக்கிறது. வரும் காலம் அனைவருக்கும் இந்த மெய் ஞானம். அப்ப வேதாத்திரியம் நமக்கு அவர் என்ன நம்பிக்கையில சொல்றாரு பாருங்க, வரும் காலம் அனைவருக்கும் இம்மெய் ஞானம் வழி வழியாய் கருத்தொடராய் அனைவருக்கும் கருவினிலே திருவுடையோராக மக்கள் களிப்புற்று அமைதி பெற உலகம் உய்யும். இங்கேயும் அமைதிங்கிற வார்த்தையை சொல்றார். அப்ப மனிதரிடை மனிதராக வாழ்வது ஞானம் பெறுதல். அப்ப அறிவின் முழுமையை பெறுதல் வேண்டும் என்றால் அமைதி பெற வேண்டும். யார் அமைதி பெற வேண்டும்? மகரிஷி சொல்றது உலக அமைதி. அப்ப யார் அமைதி பெற்றால் சிறப்பு என்றால், ஒவ்வொரு தனி மனிதனுடைய மனமும் அமைதி பெற வேண்டும். அந்த மனம் அமைதி பெற வேண்டும் என்றால் எதோடு இணைய வேண்டும் என்றால் மூலத்தோடு இணைய வேண்டும், இல்லையா? அப்ப மூலத்தோடு இணைவதற்கு உண்டான வழிகள் என்ன? அதெல்லாம் அடுத்து பார்க்க போறோம். இன்று ஒரு பாடல். இப்ப இதெல்லாம் இணைவதற்கு ஒரு சில, இப்ப நார்மலாவே நம்ம தியரிட்டிக்கலா நிறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்போம். எல்லா மனிதர்களுக்கும் அது சிறப்பு. ஆனா பிராக்டிக்கலுக்கு வரும்போது தெரிந்த தியரியில ஒரு ஒரு 50%, 70% ஒவ்வொருத்தருடைய தகுதியும் சூழ்நிலையும் வாய்ப்புகளையும் பொறுத்து அவர்கள் உயர்வது, கூடுவது, குறைவதெல்லாம் இருக்கு. சரி, பிராக்டிக்கல். இந்த பிராக்டிக்கல்னா என்னதுன்னா அப்ளைடு. என்ன கற்றுக்கொண்டோமோ கற்றுக்கொண்டதை அப்ளை பண்றது. அப்ளை பண்றது ஊருக்கு மட்டுமல்ல, தனக்கும். சிலர் ஊருக்கு அப்ளை பண்ணிட்டு தனக்கு அப்ளை பண்ணலைன்னா கூட அது பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை என்னங்கிறதையும் நுணுகி பார்க்க போறோம். அப்ப எதை கொண்டு வந்து இங்க சொல்றாரு பாருங்க, இந்த தவத்தின் மூலமாக அந்த ஞானத்தையும் பிரம்ம ஞானத்தையும் பெற முடியும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். இதெல்லாம் எங்க இருக்குங்க? நமக்குள்ளதான் இருக்கு, வெளியே எங்கேயுமே இல்லை.
இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த ஆதியே எங்கே நமக்குள்ள ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. அறிவுன்னா என்னது? அந்த ஆறாவது அறிவை பழக்க. ஏன் அந்த ஆறாவது அறிவை பழக்க வேண்டி இருக்கிறது என்றால், மனிதன் இறைவன் என்ன சொல்றாரு, என்னவாக இருக்கிறதுன்னு பாக்குறாரு. மனிதன் கூட்ட இறைவன் கூட்டல் மூன்று களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு மனிதன் சொல்றார். அப்ப ஆதிநிலை பரிணாமத்தில் வரும்போது அந்த தன்மையோடு வந்திருக்கிறதுனால நாம இந்த அறிவை பழக்கி பழக்கி மாற்றணும். எப்படி? அறிவின் அந்த வேகத்தை, அலை அறிவின் வேகத்தை குறைத்து நிலை அறிவோடு இணைப்பதற்கு தவம். முதல்ல 2 பாட்டு பாடணும் இல்லையா? அந்த பாட்டினுடைய இயல்புக்கு இப்ப வர்றோம், பிராக்டிக்கலுக்கு வரணும். என்ன சொல்றார் அப்படின்னா, அலையடிவாக இருப்பது, அலை அறிவாக இருப்பது இந்த விலங்கினத்தின் தன்மையாக இருக்கக்கூடிய, அந்த உயிரினங்களின் தன்மையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மனதின் அலைச்சுழல் புலன் வழியாக உள்ளே இயங்கும் பொழுது அது எழுச்சி பெற்று வேகமாக மாறுகிறது. விவேகத்தை மறந்து, இழந்து இல்ல, விவேகத்தை மறந்து. அப்ப அந்த மறந்த விவேகத்தை எழுச்சி பெற வைப்பதற்குத்தான் தவம். அப்ப ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். ஏன்னா உள்ள இருந்தா தானே அதிகமாகும். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்ட செயல்களை ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். நீங்க எதை பழக்குனா புலன்களுக்கு வரும்? தவத்தின் மூலமாக ஆறாவது அறிவில் உறங்கிக் கொண்டிருக்க, அதான் குண்டலினி சக்தியின் உயிர் சக்தியை எழுப்புதல். அப்ப குண்டலினி சக்தி, அந்த சக்தியை உயிர்ப்பித்து அதை உய்ய வைத்து அதை பழக்க 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 அறிவினிலே நிலைத்து விடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்ட படி செயல்களை ஆற்றும் நற்பண்புகள் புலன்களுக்கு கெட்டுவிடும். எது? ஞானேந்திரியங்களுக்கும் கிடைத்துவிடும், கர்மேந்திரியங்களுக்கும் கிடைத்துவிடும். என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடையது ஈதே தவமாம். அப்ப அந்த தவம் இயற்றுவதனால எது நமக்கு கிடைக்குது? அறிவை பழக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அறிவின் முழுமையை பெறுவதற்கு அறிவை முதல்ல பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி கொண்டு வரணும். ஏன்னா அறிவுக்குள்ள எல்லாமே இருக்கு. எப்படி நாம் மனிதராக பிறந்திருந்தாலும் குழந்தையாக இருக்கும் போது தவளத்தான் தெரியும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு. அதற்கப்புறம் நடக்க தெரியும், அதற்கப்புறம் ஓட தெரியும். இப்படி ஒவ்வொரு தன்மைகளும் ஆனா இதற்குள்ளதான் இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் அது அப்படியே மாறுகிறது. ஆனால் அது உடலுக்கு எல்லை. ஆனால் ஆறாவது அறிவுக்கு நீங்க அந்த எல்லையை மேல்பதிவாக நற்பண்புகள் அப்படின்ற ஒரு பண்புகளை பதிய பதிய வைக்க வைக்க அந்த பண்புகள் மூலமாக இந்த எல்லை கட்டி இருக்கக்கூடிய உடலை இயக்கும் பொழுது அந்த உடலால் பெறுகின்ற ஒவ்வொரு செயலும் தனக்கும் பிறருக்கும் எப்பொழுதுமே நன்மை தரக்கூடியதாக அமையும். அப்ப தவத்தின் மூலமாக எதை சரி செய்கிறோம் என்றால், இந்த ஆறாவது அறிவின் நிலை அறிவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பதிவுகளை தவத்தின் மூலமாக, மேல்பதிவின் மூலமாக நல்ல பதிவுகளாக மாற்றும் பொழுது உறுதி, நுட்பம், சக்தி அதிகமாகி அன்று அன்று அடையும் அனுபவங்களை எல்லாம் நிலைத்து ஆழ்ந்து ஆய்ந்து பார்க்கக்கூடிய, ஆழ்ந்து ஆய்ந்து அப்படின்னு அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆழ்ந்து ஆய்ந்துன்னு சிந்திக்கும் பொழுது ஆழ்ந்து பார்க்கிறோம் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், ஆய்ந்து பார்க்கிறோம் இது இப்பொழுதும் நன்மை தர வேண்டும், பின்னாடியும் நன்மை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது நற்பண்புகளாக அது மாறுகிறது. இல்லாட்டி நாம என்ன செய்வோம்? நமக்கு என்ன தேவை? அப்ப அங்க ஒரு ஈகோ, அதிகார பற்றாக அது மாறிவிடும். அப்ப அந்த பண்பு வர வேண்டும் என்றால், நற்பண்பு வர வேண்டும் என்றால் இந்த தவத்தை நாம சிறப்பாக செய்தல் அவசியம். இப்ப இந்த நிலையிலிருந்து நாம் பார்த்து கொண்டே வரும் பொழுது அறிவின் முழுமையை பெறுவதற்குண்டான வழிகளை ஒரு பக்கம் பார்த்தோம். இப்ப நாம ஓரளவுக்கு தவத்துல எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தர் அவங்களுடைய பழக்கத்திற்கும் இணைப்பிற்கும் வேதாத்திரியத்தோட இணைந்த நாள் முதற்கொண்டு இன்று வரை நாம நமக்குள்ள சிந்திச்சு பார்க்கிறோம். எனக்குள்ள நான் என்னுடைய அறிவு முழுமை பெற்றிருக்கிறதா இல்லையா அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு சோதனை செய்து பார்க்க வேண்டும்.
இது நமக்கு நாமே செய்து கொள்ள வேண்டிய ஒரு சுய பரிசோதனை. இத அன்றாடம் நாம் செய்வது சிறப்பு. ஒவ்வொரு எண்ணம் எழும் பொழுதே இதை சரியாக எண்ணம் ஆராய்தல் தான் அடிப்படை. அந்த சப்ஜெக்ட்லயே நாம நம்முடைய தரத்தை உயர்த்திட்டோம்னாலே கிட்டத்தட்ட அறிவின் முழுமையை நோக்கிய பயணம் துவங்கியது அங்கதான். அப்ப அந்த அது வரைக்கும் நம்ம மனிதரிடை வாழ்வதற்குண்டான பழக்கத்துக்கு முதல்ல வர்றோம். ஆகனை பிரியம் அப்படின்னு. எப்ப அகத்தாய்வு அப்படின்னு வந்து விளக்கங்களை பெற ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் அறிவு நிலை உயர்கிறது, பிரம்மத்தை நோக்கிய சிந்தனை வருகிறது. நான் யார், எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன தொடர்பு, எனக்குள் இருக்கக்கூடிய ஆறாவது அறிவுக்கும் அதன் மூலமாகி இருக்கக்கூடிய ஆதிக்கும் என்ன தொடர்பு, அதுவே அனைத்துமா, இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் போது பிரம்ம ஞானத்தின் ஒரு தெளிவு நமக்குள்ள கிடைக்குது. இந்த நிலையெல்லாம் உயர்ந்து கொண்டே நம்ம வந்திருப்போம். இருந்தாலும் நமக்குள்ள சில பிரச்சனைகள், நடைமுறை சிக்கல்னு இருக்கு இல்லையா? என்னதான் சிறப்பாக வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் சில சமயத்துல சின்ன கல்லு தான் இருக்கும் ரோட்ல. அந்த கல்லு நம்ம டயர் மேல அப்படி ஏற்றி நம்மளை கீழே தள்ளி விடும். அதுக்கு வண்டி ஓட்ட தெரியலன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏதோ ஒரு நிலையில் அந்த இடத்துல ஒரு சிறிய கவனக்குறைவு இருக்குன்னு சொல்லலாம். இல்ல நம்ம வழக்கப்படி அது ஏதோ விதி வசம் அப்படின்னு சொல்லலாம். எந்த வசமாக இருந்தாலும் அறிவு வசம் என்று ஒண்ணு, அறிவே விதி தானே. விதியின் வசம் தானே அறிவும் இருக்கிறது, அறிவின் வசமாக விதி இருக்கிறது என்று எடுத்து பார்த்தோம்னா விதியா மதியா அப்படின்னு பார்த்தோம்னா விதிதான் மதியாக இருக்கிறது, மதியே தான் விதியாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொண்டோமே ஆனால் விழிப்பு நிலை நமக்கு வந்துவிடும். சரி, இப்ப அந்த தன்மையில் பார்க்கும் பொழுது நாம ஓரளவுக்கு உயர்ந்திருக்கிறோமா குறைந்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி நமக்கு வடிவமைத்து அருளி இருக்கக்கூடிய வழிமுறைகளை நாம கடைபிடித்தல் இப்பதான் கொஞ்சம் ப்ராக்டிக்கல். அதாவது ப்ராக்டிக்கல்ல சிஸ்டம் என்ன, தவம், வழிமுறைகள், உடற்பயிற்சி, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லேசா, காந்தம்னா என்ன, எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தோம். இப்ப அதனுடைய ரிசல்ட்டை பார்க்க போறோம். என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்க்க போறோம். என்ன ரிசல்ட் எப்படி பார்க்கணும்? நமக்கு நாமே தான் போடணும். இன்னொருத்தர் பார்த்து நம்மள ஐயா நீங்க நல்லவருங்கய்யா அப்படின்னு சொல்றது உண்மையா பொய்யான்னு என்னை வாழ்த்தும் பொழுது எனக்கு தான் அது உண்மையா பொய்யான்னு தெரியணும். அவருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இன்னொருத்தர் என்னை வாழ்த்துறாரு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நான் நன்மை செய்திருந்தால் அவர் என்னை வாழ்த்தலாம். ஆனா உண்மையிலேயே அவருக்கு அந்த நன்மையை நான் செய்தேனா, அந்த வாழ்த்து எனக்குரியதா, மனம் உயர்ந்து செய்திருக்கிறேனா, இல்ல சுயநலத்திற்காக அவருக்கு அந்த உதவி செய்திருக்கிறேனாங்கிறத பொறுத்து தான் அதனுடைய தன்மை எனக்குள் மாறும். அப்ப மகரிஷி அந்த இடத்துல சொல்றார் பாருங்க, மனம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்றார் பாரு. நீர் நிலையின் மீது காலி பாண்டம் ஒன்றை நிமிர்த்தி உள்ளே அழுத்தி விட மறையும் வாரே. நீர் நிலை மீது காலி பாண்டம் ஒன்றை நிமிர்த்தி உள்ளே அழுத்தி விட மறையும் வாரே, பார்வை முதல் உணர்வுகள் செயல்கள் ஆற்றி பழகிவிட்ட அறிவு நிலை மறந்தே காணும். அப்ப நாம ஒருத்தருக்கு உதவி செய்யறோம், நாம ஒரு பண்போட நடந்து கொள்கிறோம், எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, இரண்டொழுக்க பண்பாடை நான் கடைபிடிக்கிறேன், எல்லாம் செய்யறேன்னாலும் ஏதோ ஒரு வகையில் எனக்குள் ஒரு எதிர்பார்ப்போ அல்லது பிரதிபலனோ, எதிர்பார்ப்பு பிரதிபலன் ரெண்டும் இருக்கு. எதிர்பார்ப்புன்னா வாழ்த்தாவும் இருக்கலாம், பிரதிபலன்னா அங்கிருந்து நான் செய்ததற்கு கைமாறாக வரக்கூடியது. இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே அறிவுல முழுமை பெறுவதில் இன்னும் கொஞ்சம் மார்க் தேவைன்னு அர்த்தம். முயற்சி தானே. யாரையும் நம்மளை நாமே முதல்ல தாழ்த்திக்கவே கூடாது. நம்மளை நாமளே தாழ்த்தினோம்னா உயர்வு நிலை போறது கஷ்டம். அதே சமயத்துல நம்மளை நாம ரொம்ப உயர்த்திக்கவும் கூடாது. நம்ம என்ன பண்ணணும், நாமளாக வாழணும். தாழ்த்தியும் நம்ம பார்க்க கூடாது. உயர்வு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரவே கூடாது. அப்ப நேர்நிலை என்றால், சமநிலை என்றால், நேர்மறை என்றால், பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்மளுடைய சிந்தனை இருந்தால் இந்த தன்மையில என்ன என்ன தவறு இருக்கிறது, இதை எப்படி சரி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கிடைக்கும். அதுக்கு விளக்கம் சொல்றாரு பாருங்க. பழகிவிட்ட அறிவு நிலை மறந்தே காணும், நிலைக்காது மேலெலும்பும் பாண்டம் போல, பூர்வ நிலை அறிந்து அகண்டாகாரத்தில்
மனமானால் பொருந்தாது இச்சைகளில் அறிவு காணே. அப்ப என்ன சொல்றாரு, இந்த மனமானது அகண்டாகாரத்தில் விரிந்து விட்டால் இச்சை என்பது புலன் வயப்பட்ட இச்சை இல்லை. இந்த புலன் வயப்பட்ட நிலையில் நமக்குள் ஏற்படுகின்ற சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் கூட, இச்சை என்றால் இந்த இடத்துல ஆசை நம்ம எடுத்துக்கலாம். சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் கூட ஆசையாக, ஒரு கடமையை செய்வதில் கூட ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ளே தோன்றுகிறது என்றால் அங்க நாம இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்க வேண்டும் என்றுதான் நம்ம பார்க்கணும். ஆனா இது தப்புன்னு நாம எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா முழுமையை பெறுவதற்கு உண்டான வழிகளில் இது முதல் வழி. இந்த வழி பெரும்பாலும் நாம எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய வழியாக இருக்கும். சரி, இப்ப அடுத்த வழி என்ன, இதுல என்ன இன்னும் மிச்சம் இருக்கு என்ற தன்மைகள் எல்லாம் நாம அறிவை உயர்த்தி கொண்டால் முழுமை பெறலாம். அதற்கு தடையாக இருப்பது என்ன அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போமா? அப்ப அந்த நிலைக்கு பார்க்கும் பொழுது அறிவுக்கு 4 நிலை இயற்கை தேவை அப்படின்னு சொல்றார் மகர்ஷி. என்ன சொல்றாரு, அறிவுக்கு 4 நிலை இயற்கை தேவை, அவை மட்டும் நிறைவு கொள்ளல் 1. 2 பொறிப்புலனால் இயற்கை எழிலை ரசித்தல். இந்த அறிவுக்கு 2வதா என்ன இருக்கு, இயற்கை எழிலை ரசித்தல். 3 பகுத்தறிவால் இயற்கை ரகசியங்களை ஆய்ந்து கொள்ளுதல், ஆய்ந்ததை அறிவித்தல். 4 அப்பால் அத்தகைய இயற்கைக்கே மூலமாக நாடி அறிவு அதற்கென்றே அறிவெழுந்த நிலையா. இதெல்லாம் தெரிந்து கொண்ட அந்த அறிவு தன் மூலத்தோடு இணைவதற்காக எழுகின்ற ஒரு நிலையும் 4வது தன்மை. இப்ப நாமெல்லாம் எதுல பயணித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த 4வது தன்மைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 4வது தன்மையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் அறிவு அந்த அறிவறிந்தவற்றை அன்போடு பிறருக்கு உரைத்தல். அப்ப இந்த அறிவு பெற்ற அனுபவங்களை பிறருக்கு அன்போடு சொல்லணுங்கிறார். அன்போடுன்னா என்ன, மெதுவா, ரொம்ப சாஃப்டா, அப்படியா? அதில் அன்போடு சொல்லுதல் என்று என்னன்னா, அவர்கள் ஏற்கும்படி, அவர்களுக்கு அது பயன் தரும்படி நாம் விளக்கி சொல்ல வேண்டும். அன்பு என்றால் இறையின் தன்மை என்னது, அன்பும் கருணையும். அப்ப நாம சொல்லக்கூடியது இன்னொரு இறை அந்த தன்மையை பெற வேண்டும் என்ற முயற்சியில் இல்லையா? அப்ப அந்த அன்பும் கருணையும் கொண்ட ஒரு தன்மையோடு நாம் அதை உரைத்தல் வேண்டும் அப்படின்ற அறிவினுடைய 4 நிலைகளை சொல்றார். அதை சொல்லிட்டு அறிவின் 4 நிலைகளுக்கு என்ன இன்னொரு விளக்கம் சொல்றாரு பாருங்க. ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அறிவறிய வேண்டுமெனில், இங்கதான் திருப்பி நாம சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த 6வது அறிவை அறிய வேண்டுமெனில் புலன் கடந்து அறிந்து உள்ள அனைத்தையும் கடந்து நின்று அறிவதற்கு இயக்க கால் பொருள் பரம். அப்ப இந்த அறிவிற்கு மூலமாக இருக்கக்கூடிய பொருள் பரம், பரம அணுவான உயர் நிலையை உணர வேண்டும். நல்ல பிரித்தே சொல்லியிருக்கார். அறிவறிய வேண்டுமெனில் புலன் கடந்து நிற்க வேண்டும். அப்ப புலன் இயக்கங்கள் எதுல இருந்து நடக்கிறது அது ஒண்ணு பார்த்துட்டு, பொருள் அதுக்கு மூலமாக இருக்கக்கூடிய பரம் அணுவான உயர்நிலையை உணர வேண்டும். அப்ப புலன்கள் மூலமாக உணர்தல்ல எல்லை கட்டி, அதான் நம்ம முதல்ல பார்த்தோம். விலங்கு இனம் அப்படி என்று சொல்வதும் இறையின் தன்மாற்றம் தான். ஆனால் அவை எல்லை கட்டிய நிலையில் இருக்கிறது. அந்த புலன்கள் அழுத்தம், ஒளி, சுவை, மனம், அதற்கு மேல் அதுக்கு தன்னுடைய அறிவை வெளிக்க தெரியாது. அப்ப நாம அந்த பரம அணுவான உயர்நிலையை உணர வேண்டும். அறிவு அங்கே உயிராகும், துரியமாகும், அந்நிலையும் கடந்து விட துரியாதீதமாகும். அதான் நம்ம முதல்ல பார்த்த ஆக்னையும் துரியமும். அப்ப இங்க உயிரை உணர வேண்டும், இங்க அறிவை உணர வேண்டும். துரியாதீதத்தில் அறிவு தன் மூலத்தை உணர வேண்டும். அறிவு இந்த 4 நிலைகளில் அவ்வப்போ அனுபவமாய் நின்று நின்று பழக வெற்றி. அப்ப அறிவுன்னா அந்த இடத்துல எந்த அறிவு, 6வது அறிவு. இதை நின்று நின்று பழக. இப்ப திருப்பி மகர்ஷி நமக்கு ஒரு சொன்ன பாடல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல்
அறிவினில் தான் முதல்ல, அதுக்கப்புறம் உடல்நிலையில் மாற்றம் காணும். இது இயல்பூக்க நியதி என்று சொல்கிறார். அப்ப இந்த உயிரை நீங்க அந்த ஜீவகாந்தத்தில் இருப்பு நிலை அலையை இயக்கத்தை சீரமைத்து நிலையாக இருக்கக்கூடிய அறிவை தன் மூலமாகிய ஆதி நிலையோடு இணைத்து நினைத்து பழக 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 வெற்றி உறுதி அப்படிங்கிறார். எந்த வெற்றி? அறிவின் முழுமை பேறு அடையும் வெற்றி உறுதி என்று சொல்கிறார். அப்ப அறிவின் முழுமை பேறு என்றால் இந்த இடத்துல என்ன மாதிரி நம்மை நாம் வகுத்து கொள்ள வேண்டும்? சரிங்க, நான் தவம் எல்லாம் செய்யறேன், எல்லா தவமும் செய்து பழகியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு சுய பரிசை ஒண்ணு வச்சு பார்க்கணும், இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு மகரிஷி சொல்லியிருக்கார். 6 குணங்களை சீரமைத்தல். இந்த 6 குணங்களை சீரமைத்தல்ல என்னென்ன சொல்லியிருக்காரு? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு, வஞ்சம். இதுல பேராசைக்கு நிறைமானம், நிறைவு வேணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காரு? சினம். சினத்திற்கு என்ன தேவை? பொறுமை தேவை. அப்ப இந்த பொறுமை எந்த அளவுக்கு நமக்குள் இருக்கிறது, இதுதான் அறிவின் முழுமைக்கு ஒரு பெரிய சான்றாக இருக்கும். இதுதான் எதற்கு? அறிவின் முழுமைக்கு ஒரு சான்றாக இருக்கக்கூடியது பொறுமை. அப்ப இந்த சினம், நான் வெளியே கோபப்படுவது இல்லை, நான் வெளியே கோபப்படுவது இல்லை, சினப்படுத்துவதும் இல்லை, யாரையும் சீண்டுவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே நான் அடக்கி வைத்திருந்தாலும் அது அறிவின் முழுமைக்கு ஒப்பாகாது. மகரிஷி ரொம்ப அழகா சொல்றார், ரொம்ப தெளிவா அதைத்தான் சொல்றார். ஏனென்றால் பொறுமைக்கு ஒரு இடத்துல சொல்லலாம், அறிவுக்கும் பொறுமைக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கணும். சாதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் வேற மாதிரி இருக்கும், நம்ம அதை செய்யலாம், அது அதுக்கப்புறம் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். முழுமையாக அதற்குரிய சரியான அர்த்தம் எனக்கும் சரியாக புரியவில்லை. பொறுத்தாழ்வார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்றாங்க, சரி ரைட்டு, அது அதுக்கப்புறம் சிந்திப்போம். ஆனால் பொறுமைக்கு எல்லை இருக்கா? யோசிச்சு பாருங்க. என் பொறுமையை சோதிக்காதப்பா, பொறுமை ஏதாவது பொறுமையை சோதிச்சு, அப்ப அதுக்கு எல்லை இருக்கா? இல்ல, பொறுமைக்கு எல்லை அல்ல. பொறுமை என்பது அறிவினுடைய ஒரு தன்மை. எப்போ அறிவுக்கு எல்லை இல்லையோ, 6வது அறிவுக்கு எல்லை இல்லை. எல்லை இல்லை இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உடலுக்குள் அலைவடிவமாக இருக்கக்கூடிய 5 அறிவுக்கு எல்லை உண்டு. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனதிற்கு எல்லை உண்டு. ஆனால் 6வது அறிவாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவின் ஒரு துளியாக, ஃப்ராக்ஷன், அந்த டோட்டாலிட்டியினுடைய ஒரு துளியாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவுக்கு எல்லை இருக்கா? இல்லை. அதே போல பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு எல்லை இருக்கா? இல்லை. அப்ப பரம்பொருளுக்கும் எல்லை இல்லை, பேரறிவுக்கும் எல்லை இல்லை. அந்த பேரறிவின் ஒரு துளியாக இருக்கக்கூடிய மனிதனிடத்தில் அந்தமாக இருக்கக்கூடிய 6வது அறிவுக்கும் எல்லை இல்லை. அப்ப அந்த 6வது அறிவுடைய தன்மை என்னது? அன்பும் கருணையும். அந்த அன்பும் கருணையும் பேரறிவின் இயல்பாக இருக்கிறது. அந்த பேரறிவின் ஒரு துளியாக இருக்கக்கூடிய மனிதனுக்குள் இருக்கக்கூடிய 6வது அறிவுக்கு அந்த அன்பும் கருணையும் பெற வேண்டும் என்றால் பொறுமை என்கின்ற ஒரு எல்லையற்ற ஒரு பெரும் தன்மையும் நமக்குள் வளர்க்க வேண்டும், இருக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். ஏன்னா அது உள்ளதான் இருக்கு. எங்கே அந்த பேரறிவு இருக்குதோ, ஒரு துளியாக இருக்கிறதோ, அங்க பொறுமையும் உள்ளடங்கிதான் இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லார்கிட்டையும் பொறுமை இருக்கு. அந்த பொறுமை இருக்கிறதுனாலதான் நாம நிறைய விஷயங்களை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பொறுமையை எங்க தவற விடுகிறோங்கிறத மட்டும் இப்ப லேசா பார்த்துட்டு நிறைவுக்கு வரலாம். என்ன அப்படின்னு பார்த்தா, பொறுமை எங்க நிக்குது அப்படின்னு பார்த்தா, நாம பொறுமையோடு பிறரை கையாள்வதில் பொறுமை காட்டுகிறோம். பிறர் பொருளை பங்கு போடுவதிலோ அல்லது பிறர் பொருளை பறித்தலோ அதுல மகரிஷி சொல்லி கொடுத்த 5 ஒழுக்க பண்பாடை கடைபிடிக்கிறோம். ஆனால் எல்லாம் செய்துவிட்டு நம் மனதுக்குள்ளேயே பொறுமையை காட்டாமல், பொறுமையை வளர்க்காமல், ஒரு கட்டாயத்தின் பேரில், ஒரு ஒரு சூழ்நிலையின் அவசியத்தின் பேரில் பொறுமையாக இருந்து கொண்டு மனதிற்குள் உணர்வுகளை
உணர்ச்சியாக மாற்றி அடக்கி ஒடுக்கி வைத்து பழகி அந்த அறிவு அந்த அமைதியை இழந்த நிலையில் உள்ளுக்குள்ள எண்ணங்களாக உயர்ந்து கொண்டே இருக்குது பாருங்க. அப்ப அதைத்தான் முதல்ல நம்ம பார்த்தோம், ஆனந்தம் அல்லது பேரின்பம். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், பிறருக்கு துன்பம் தரல, பிறருடைய பொருளை பறிக்கல, தியாகம் விட்டு கொடுத்தல் எல்லாமே செய்யறோம். வேதாத்திரி அன்பர்களாக இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இதுல எல்லாத்திலையும் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் எங்கே நாம விட்டுட்டு அந்த முழுமைக்குள்ள போகாம இருக்கிறோம் அப்படின்னா, என் அனுபவத்தில் இருக்கக்கூடியதை பகிர்ந்து கொள்ளும் போது வரக்கூடிய ஒரு வார்த்தை நமக்குள் அந்த கட்டுப்பாடை விதித்து கொண்டு அந்த பொறுமையை ஒரு வெறுப்பாக நமக்குள்ளேயே, வேற வழி இல்லை, சரி ரைட்டு நம்ம பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பது நம்மளுடைய அறிவின் முழுமைக்கு ஒரு தடையாக மாறுகிறது. இந்த தடை எங்க இருந்துங்க வருது? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருவோமா? இந்த தடை எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா வேற எங்க இருந்தும் இல்ல, இந்த 5 புலன்கள் இருக்கு பாருங்க, ஞானேந்திரியங்கள். இந்த ஞானேந்திரியங்கள் தான், அதுல உள்ள பதிவுகள் தான் நம்மளை என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள உணர்ச்சிகளை தூண்டுகிறது. உணர்வு நிலையில் 6வது அறிவினுடைய தன்மையை நாம அறிந்து புரிந்து தெரிந்து உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா கட்டுப்பாடோட நம்ம ஒழுக்கத்தோட இருக்கணும், உடல் ஒழுக்கத்தோட இருக்கணும், மன ஒழுக்கத்தோட இருக்கணும்னு எல்லாம் இருக்கிறோம். ஆனால் நிறைவுல இருக்கிறோமான்னு பார்த்தா இல்ல. அப்ப எப்ப நிறைவுங்கிற ஒரு தன்மை அப்படி நமக்குள்ள வருகிறதோ அந்த தன்மை தான் அமைதிங்கிற முழுமைக்கு போகிறது. அந்த அமைதியும் நிறைவும் வர வேண்டும் என்றால் பொறுமை என்கின்ற ஒரு பேர் ஆயுதம் நமக்குள்ள இருப்பதை அது முழுமையாக வெளியே கொண்டு வரணும். ஆனா அந்த பொறுமையை கொண்டு புறத்தே நாம் கையாளுகின்ற விதத்தில் சரியாக கையாளுகின்றோம். அகத்தே நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய கருமையத்தை நாம் அந்த இடத்துல அந்த பொறுமையை புறத்தை கையாள்வதற்கு ஒரு கட்டுப்பாடை விதித்து கொண்டு நாம் கையாளுவதனால் அதுல ஏற்படுகின்ற வெறுப்பு தான் நமக்கு அது உணர்ச்சிகளாக மாறுகிறது. அப்ப அமைதியின்மையை வருகிறது, அறிவின் முழுமையை பெறுவதில் ஒரு தடையாக இருக்கிறது. அப்ப அந்த சிந்தனையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பொறுமையின்மைக்கு, மனதிற்குள்ளேயே ஏற்படுகின்ற பொறுமையின்மைக்கு எது காரணம் என்று பார்த்தால் 2 விஷயம்தான். ஒண்ணு, புலன்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதிவுகளை நாம் சீரமைப்பதற்கு இன்னும் முழுமையான முயற்சி எடுக்க வேண்டும். நாம உடனே சொல்லலாம், இல்ல நான் 5 ஒழுக்க பண்பாடு கரெக்டா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லலாம். அது பண்ணுவோம், அது பண்ணாம இருப்போமா? அது பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா எங்க அது நிக்குது அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு உணவை எடுத்துக்கோமா ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்ப உணவில் ஒழுக்கம் அப்படின்னா கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம். இப்ப நாக்கு தன் தேவையை பூர்த்தி செய்யும் பொழுது அங்க ருசி மாறுகிறது. அந்த ருசி மாறும் பொழுது தன் தேவை முடிந்து விட்டது என்பதை உணர்த்துகிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது ஒரு இனிப்பு முதல்ல சாப்பிட்றதுக்கும் 2வது சாப்பிட்றதுக்கும் 3வது சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்ப 2வது சாப்பிடும் போதே அந்த நாக்கு ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கிறது, போதும் என்ற தன்மையை. இந்த தன்மையை புரிந்து அதோடு நிப்பாட்டக்கூடிய பக்குவம் நமக்குள் வந்து விட்டால், இந்த இடத்துல இதுக்கும் அந்த பொறுமைக்கும் என்னங்க சம்பந்தம்? வருது வருது வருது. என்னன்னா, அந்த நாக்கு போதும், நல்ல ருசியானதுதான், ஆனா இது அப்புறம் இருக்கட்டும், நாளைக்கு காலையில சாப்பிடுவோம் அப்படிங்கிற எண்ணமும் உள்ளுக்குள்ள பைண்ட் ஆகக்கூடாது. அப்படின்னா கூட எங்கேயோ ஒரு இடத்துல இதெல்லாம் தான் என்ன பண்ணுதுன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உணர்ச்சியை எப்படி தூண்டும் தெரியுமா? ஒரு சின்ன எதிர்பார்ப்பு, பிறரிடத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்து சேரும். சின்ன அந்த எதிர்பார்ப்பு வரலைன்னா ஒரு வெறுப்பு வரும். இந்த 2 உள்ள வந்துருச்சுன்னா பொறுமையின்மை இருக்காது, அப்ப அமைதி இருக்காது, அறிவின் முழுமை இருக்காது. அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாக்கு லேசா சொல்லுது பாத்தீங்களா, லேசா அது நாக்கு சொல்றது என்னது? காந்தம் தானே.
இறை தானே. அழுத்தம் ஒளியாக, சுவையாக, மனமாக மாறுது இல்லையா? அப்ப அது இறைவன் தானே மாத்தி நமக்கு உணர்த்துறாரு. அப்ப உணர்த்தும் போது நாக்கு சொன்ன உடனே நிப்பாட்டக்கூடிய பக்குவம் நமக்கு கிடைச்சிடணும். கண்கள் ஒரு ஒளியை மேல வரும்போது ஒரு லெவல்ல கண்ணு நமக்கு அறிவுறுத்துகிறதை நாம கடைபிடிக்கணும். காது ஒரு லெவலுக்கு மேல நமக்கு உள்ளுணர்வாக சில விஷயங்களை சொல்வதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தன்மையை அதனாலதான் அதுக்கு பேர் ஞானேந்திரியங்கள்னு வச்சிருக்காங்க. அப்ப ஞானம் என்றால் என்ன அப்படின்னா, காந்தமே தன்மாற்றத்தில் புலன்களை இயக்கி கொண்டிருக்கிறது. அதை அந்த எல்லையை மீறாமல் வாழ்கின்றது விலங்கினங்கள். அந்த எல்லையை மீறாமல் வாழுகின்றது விலங்கினங்கள். அந்த எல்லையை தாண்டி வாழுகின்ற நாம் மிச்சபடி ஒழுக்கத்துல கரெக்டா இருப்போம், இரண்டொழுக்க பண்பாடுல கரெக்டா இருப்போம். ஆனா இங்க ஒண்ணு சாப்பிட்டுக்குவோம், இதுல என்ன இருக்கு, நம்ம யாருக்கும் தீங்கு வைக்கல, இல்ல நாளைக்கு காலையில கண்டிப்பா வேணும் எடுத்து வச்சிருப்போம் அப்படின்னு நமக்கு நாமே ஏற்படுத்திக்கின்ற ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் அறிவின் பொறுமையின்மைக்கு ஒரு இலக்கணமாக மாறுகிறது. அப்ப பொறுமை இழப்பதற்கு இது ஒரு காரணம். அதுதான் எங்க வருதுன்னா, இந்த தொக்கி நிற்கக்கூடிய இந்த பழக்கம் கருமையத்துல இந்த பொறுமை என்கின்ற தன்மையை வளர விடாது. அப்ப நாம நல்லதே செஞ்சுட்டாலும், பொறுமையோடு பிறரிடத்தில் கடைபிடித்தாலும், மனசுக்குள்ள நமக்கு ஏற்படுகின்ற வெறுப்புக்கு காரணம் இந்த புலன் பழக்கத்தில் நாம ஏதோ ஒரு பழக்கத்தை கூடவோ குறைச்சோ வச்சுக்கிட்டே இருக்கிறோம். கூட இருந்தாலும் தப்பு, குறைய இருந்தாலும் தப்பு. இதை நீங்க பிராக்டிக்கலா செஞ்சு பார்த்து இங்க பொறுமை வந்துருச்சு அப்படின்னா, இதை கடைபிடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பொறுமையும் அந்த பக்குவமும் நமக்குள்ள வந்து விட்டால், நமக்கு நாமே ஏற்படுத்துகின்ற வெறுப்பும் நம்மை விட்டு வெளியே போய்விடும். அப்ப பிறரிடத்தில் இருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய தன்மை வளராது. சரி, இதுக்கும் இந்த அறிவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு, ஆறாவது அறிவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை பார்த்து நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவுக்கு வரலாம். பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். ஆறாவது அறிவு கலங்கமற்று இருக்கணும். ஆனா கலங்கத்தோடு இருக்கக்கூடியதை தனது என்ற பற்று, மூன்று கலங்கங்களோடு இருக்கக்கூடிய விஷயங்களை ஆணவம், கண்மம், மாயை, இது எல்லாத்தையும் எடுத்துடும். ஆணவம் கண்மத்தை எடுத்துட்டோம், இந்த மாயை புலன் வரைக்கும் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு, இந்த 5 ஞானேந்திரியங்கள் வரைக்கும் ஒட்டிக்கிட்டு, 5 அளவு முறையை கடைபிடிச்சிருப்போம். உணவு அது இதுன்னு இருந்தாலும் உறவு முறையிலே கூட நம்ம கடைபிடிச்சு கரெக்டா இருப்போம். ஆனால் இந்த புலன்கள் சொல்வதை கடைபிடிப்பதில் நாம கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கிறதுனாலதான் நமக்கு நோய்கள், மனநோய் வருவதற்கும் உடல் நோய் வருவதற்கும், பிறரோடு தொடர்பு கொள்ளும் போது விட்டு கொடுத்தலும் தியாகமும் வந்துவிட்டு நமக்குள் அது ஒரு சலிப்பாக மாறுவதற்கும் ஏற்படுகிறது. அப்ப இந்த கிரைட்டீரியா, இந்த அடித்தட்டுகளை வைத்துக்கொண்டு அறிவு நமக்கு முழுமை அடைந்திருக்கிறதா, அப்ப முழுமை அடைவதற்கு பெறக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னா, இந்த பஞ்சேந்திரியங்களை முறையாக பஞ்சேந்திரியங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய மதிநுட்பம் நமக்கு வளர்த்து கொண்டோமே ஆனால், அப்ப பஞ்சேந்திரியத்தை எதோட கொண்டு வந்து சேர்க்கணும், ஆறாவது அறிவோட கொண்டு வந்து சேர்த்துட்டோமே ஆனால், இந்த பஞ்சேந்திரியங்கள் உணர்த்துகின்ற ஒவ்வொரு உணர்வையும் உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு உயர்ந்து நாம் அதை கடைபிடிக்க 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 நாம செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அறிவில் அறிவாய் நிலைக்க 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 அறமே நம்மளுடைய எண்ணமாக, அறமே அந்த எண்ணத்தின் சொல்லாக, அறமே அந்த சொல்லின் செயலாக, அந்த செயலின் விளைவாக மாறும். அப்ப எப்ப ஒருத்தருடைய எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்றாக நேர்கோடில் வந்து பொறுமையோடு, எதற்கு தேவை அந்த பொறுமை? இந்த பொறுமைக்கும் ஞானேந்திரியத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஞானேந்திரியத்தினுடைய பழக்கம் சில சமயத்துல உடல் இயக்கத்தை நமக்கு தொய்வுபடுத்துவதற்கும், மனதில் உணர்ச்சியை கூட்டுவதற்கும், அடக்கத்தை, அதாவது நம்ம அடக்கி வைக்கக்கூடிய இந்த வெறுப்புத்தன்மையையும் கூட்டுவதற்கும் ஒரு சில வாய்ப்புகள் உண்டு. அப்ப அதை எடுத்துட்டோம் அப்படி, அதனாலதான் அவர் புலனை மயக்காத புலன்லேருந்து வெளியே வரணும்ன்ற அந்த கவியிலே சொல்றார். அப்ப இது எல்லாத்தையும் கடந்துட்டோம்னா அறிவு நிறைவான தன்மையில் அடைந்து தன் மூலத்தோடு இணைந்த நிலையில் வாழும் வரைக்கும், அதனால வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்க போய் சேரணும்னு இல்லை, வாழும் போதே மூல நிலையோடு இணைத்து 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 வாழ வாழ்ந்து காட்டிய குருபிரான் வேதாத்ரி மகர்ஷியை ஒரு நிழலாக கூட
நாம் எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். நம் கையில் தான் அந்த பொறுப்பு இருக்கிறது, நாம் தான் அதற்கு பொறுப்பாளராகவும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த அனைத்து கருத்துக்களையும் குருபிரான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கே சமர்ப்பணம் செய்து இந்த வாய்ப்பினை தந்த ஆழியார் அறிவுத்திருக்கோயிலுக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் பேராசிரியர் ஐயா வீரப்பன் ஐயா அவர்களுக்கும் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் உயிர்களுக்கும் வணங்கி வாழ்த்தி குருவின் நினைவிலிருந்து இணைந்து வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இந்த உரையை நிறைவு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது நண்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க உங்களுக்கு அன்மியூட் கொடுக்கிறோம், நீங்க பேசலாம். அம்மா வாழ்க, ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, சொல்லுங்கம்மா. ரொம்ப அமைதி, அறிய உதவுவது, அறிவுக்கு உதவும் அமைதி, தேவையான சிந்தனை, வலிமை, எல்லாத்தையும் அழகா சொல்லுங்க. அறிவு இருக்கீங்க, மூல அறிவு, பேரறிவு, மறைப்பொருள் அறிவு, அலை அறிவு, நிலையான அறிவு, புலனறிவு, அறிவு, அருவி அறிவு, மேன்மை ரொம்ப அருமையா இருந்தது. அதுல இவ்வளவு அறிவு இருக்கிறதே இன்னைக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் மகரிஷியுடைய கருத்துக்கள், அவருடைய கவிகள்ல இது எல்லாமே இருக்குங்கம்மா. அது ஆனா தெரிஞ்சாலும் கூட இன்னுமே நாங்க எடுத்து அந்த நம்பர் கொடுத்து வச்சிருக்கேன், பாட்டை பார்ப்போம். நன்றி நன்றி. ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க. அதாவது வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு. ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? கேக்குது. ஐயா, மனிதரிடை மனிதராக வாழ்பவர் ஞான அறிவு பெற்று, ஞானம் பெற்றவர்களுக்கு அது கிடைக்கும். தெளிவு, ஞானம் என்றால் இந்த இடத்துல தெளிவு கிடைக்கும். ஆனா மெய்ய மூல அறிவு அப்படிங்கிற அடக்கிறத சொன்னீங்களா, இல்ல தவம் செஞ்சு சொன்னீங்களா? அதாவது இப்போ நீங்க கேட்கிற கேள்வி பிரம்ம அறிவினுடைய விளக்கம் கேட்குறீங்களா? ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கு. அறிவு அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஞான அறிவு மனிதரிடை மனிதராக வாழ்வது. இதுக்கு மேல மூட அறிவுனா தவத்தால நம்ம எடுத்துக்கிறோமா, இல்ல ஐம்புலன்களை அடக்கி வர்றதுனால எடுத்துக்கிறோமா? கரெக்ட். தவம் செய்ய செய்ய செய்ய, தவம் நாம செய்வது அகதவம் செய்கிறோம் இல்லையா? அகதவம் என்பது உயிர் மேல் தவம், உயிரை வைத்து தவம், உயிரை உணர்ந்து தவம். இப்ப இந்த உயிரை உணர்ந்து இயற்ற 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 நமக்குள் என்ன தன்மை மாற வேணும்? இந்த உயிர் இருந்தால்தான் புலன்கள், இந்த உடல் இயங்கும். புலன்களில் இந்த உயிர் தான் ஜீவகாந்த தன்மாற்றம் பெற்று புலன்களை காந்தமாக வைத்து இயக்கி கொண்டிருக்கிற சக்தி அங்கதான் இருக்குது. அப்ப ஆற்றல், சக்தி இதெல்லாம் இந்த உயிரின் இயக்கத்தின் மூலமாக காந்த தன்மாற்றத்தில் தான் பெறுகிறது. அப்ப இந்த தவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உயிரின் இயக்கத்தில் மூலமாக எழுகின்ற காந்த அலையின் வேகத்தை சீரமைப்பதற்குத்தான் தவத்தினுடைய முக்கிய பங்கு. நாம தவம் ஏதோ ஏதோ நம்ம ஓர்மைப்படுத்துறோம். மனசை ஓர்மைப்படுத்துறதுடைய அர்த்தமே இதுதான். அப்ப உயிரினுடைய இயக்க வேகத்தை குறைக்கிறதுக்கு இல்ல, உயிர் மூலமாக எழுச்சி பெறுகின்ற காந்த அலையினுடைய வேகம், அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃப்ரீக்வன்சி வேவ்னு சொல்றாங்க இல்லையா, காந்த அலையினுடைய, ஜீவகாந்த அலையினுடைய வேகம் வினாடிக்கு 14 முதல் 40 அப்படின்னு சொல்ற அந்த வேகத்தை, ஏன் அந்த வேகம் அப்படின்னா, இந்த வேகம் எப்படி வந்தது அப்படின்னா, பிரபஞ்சத்திலிருந்தே அந்த வேகம் இருக்கிறது. அந்த வேகம் அங்க இருக்கிறது, பேட்டர்ன் ப்ரிசிஷன் ரெகுலாரிட்டி மெயின்டைன் ஆகுது. அதுக்கப்புறம் ஓரறிவு தாவரத்திலிருந்து 5 அறிவு விலங்கினம் வரைக்கும் என்னென்ன தன்மைகளில், என்னென்ன விகிதாச்சாரத்தில் அந்த உயிரினுடைய இயக்க வேகம் இருக்கிறதோ அந்த தன்மையெல்லாம் பதிவுகளாக மாறிதான் மனிதனிடத்தில் எல்லாம் வந்திருக்கு. அப்ப மனிதனிடத்தில் எல்லா இயக்க வேகங்களும் இருக்கும். 6வது அறிவாக இருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த அறிவு
தன்மை உயர வேண்டும் என்றால் இந்த இயக்க அலையாக இருக்கக்கூடிய அலை வடிவத்தில் இருக்கக்கூடிய அறிவினுடைய வேகம், அதுவும் ஒரு அறிவு தானே. அப்ப அலை வடிவத்தில் இயங்குவதெல்லாம் புலன்கள். அப்ப அந்த அலை வடிவத்தில் இருக்கக்கூடிய புலன்களினுடைய வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆக்னையில தவம் செய்யறோம். 14 அலைச்சுழலுக்கு கீழே வர 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 புலனுடைய இயக்க வேகம் குறைந்து நுட்பமாக மாறுகிறது. இயக்க வேகம் குறைந்து, இப்ப உதாரணத்திற்கு நாம ஒரு நெருப்பை முத தொடும்போது சுடும், டக்குன்னு சுடும். அடுத்து கொஞ்சம் பழக பழக சூடான பாத்திரத்தை கொஞ்சம் பிடிக்கக்கூடிய பக்குவம் இந்த விரல் நுனியில இருக்கக்கூடிய செல்களுக்கு கிடைச்சிடும். ஆனா அதே சூட முத தொடும்போது நமக்கு ரொம்ப சுடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நிறைய பேருக்கு தெரியும், இப்ப நீங்க அடுப்படியில வேலை செய்யும் போதும் சரி, வெளியில ஒரு சூடான பொருளோட கையில தொடுக்கும் போதும் வைக்கும் போதும் முதல்ல லேசான சூடே நமக்கு பக்குவத்துக்கு இருக்காது. அப்புறம் தொட்டு பழக 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 அந்த செல்லுக்கு அந்த சூடு ஏற்புடையதாக மாறும். அதை விட அதிகமான சூடு போனாதான் அது கொஞ்சம் சூட்டுறது நமக்கு தெரியுமே தவிர, இல்லாட்டி அது இயல்பாக மாறிவிடும். எப்படி டீ குடிக்கிறதுக்கு சில பேருக்கு சூடா டீ குடிச்சு பழகிருப்பாங்க, சில பேர் ஆற வச்சு குடிச்சிருப்பாங்க. எப்படி அந்த நாக்கும் குடல்ல இருக்கக்கூடிய உயிர்களுக்கும் அந்த தன்மை மாறுச்சு அப்படின்னு பார்த்தா, எதை பழக்கி இருக்கமோ அது மாறுது. அதே போல இந்த தவத்தின் மூலமாக இந்த அலை இயக்கத்தினுடைய வேகத்தை குறைத்து பழக்கும் பொழுது, அந்த குறைந்த நிலையிலிருந்து புலன்களை இயக்கும் பொழுது அங்க தேவையை மட்டுமே பூர்த்தி செய்வதற்கு புலன் ரெடியாக மாறும். தேவையை மட்டுமே பூர்த்தி செய்வதற்கு புலன் தயாராகும். இந்த அலையினுடைய இயக்க வேகம் கூடுதலாகவே இருந்து பழகி வச்சிருந்தோம் அப்படின்னா, தேவைக்கு அதிகமாக விவேகமற்ற தன்மையில் இந்த புலன் மயக்க நிலையில் அதனுடைய தேவைக்கு மாறாக விருப்பத்தின் பேரில் அல்லது ஒரு உணர்ச்சி வயத்தின் பேரில் இந்த புலன்கள் இயங்கும். அப்ப அந்த பிரம்மத்தை உணர வேண்டும் அப்படின்னா புலன்கள் மூலமாக முதல்ல அலையினுடைய இயக்க வேகத்தை குறைத்து பழக 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 உயிரை உணர ஆரம்பிக்கிறோம். உயிரை உணர்ந்து துரியத்துக்கு போகும்போது இன்னும் அலைச்சுழல் குறைகிறது. அதிலிருந்து மூலத்தை நோக்கிய பிரம்மத்துக்கு போகும் பொழுது அங்கேயும் இன்னும் குறை. அப்ப இந்த அலைச்சுழல் குறைத்து பழக 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 நமக்குடைய தன்மை என்னவாக மாறுகிறது அப்படின்னா, அன்பு, கருணை, பொறுமை இதெல்லாமே உள்ள இருக்கக்கூடியது வெளிப்பாட்டுக்கு வருகிறது. அப்ப மனிதராக வாழ்வது ஒரு பழக்கம். மனிதன் தன் மூலத்தோடு வாழ்ந்து வரும்போது, பிரம்ம ஞானத்தோடு வாழ்ந்து பழகும் பொழுது இந்த புலனியக்கத்தை சரி செய்தாதான் பிரம்ம ஞானத்தோடு இணைவதற்கு உண்டான ஒரு பக்குவமும் ஒரு தகுதியும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இல்லாட்டி தவம் செய்யும் போது மட்டும் கிடைக்கும், மீதி நேரத்துல இயல்பான ஒரு தன்மைக்கு மாறிடும். அதனாலதான் இந்த தன்மையை நாம பழகணும்னு சொல்லி பஞ்சேந்திரிய தவம் நமக்கு முக்கியமா வடிவமைச்சு கொடுத்ததே அதுதான் மகரிஷி. ரொம்ப சிறப்புயா, வாழ்க வளமுடன். ஆனா இன்னைக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேயா, அந்த பொறுமைங்கிறது கட்டாயமா இருக்கக்கூடாது, அவசியமா இருக்கக்கூடாது. ஆனா அதெல்லாம் சில சமயம் நாங்க அப்படிதான், சரி இது கட்டாயமா நம்ம வேதாத்திரியத்துல இருக்கோம், இந்த விஷயத்துல பொறுமையா போயிடணும். ஆனா இனிமே அதை ஏற்கக்கூடாது, ஏற்றுக்கிட்டு நல்ல மனநிலையில வரணுங்கிறத இன்னைக்கு உங்க ஸ்பீச்சும் நல்ல ரொம்ப புரிஞ்சிச்சியா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க சிறப்பான கேள்வி. ஐயாவோட விளக்கம் அதை விட மிக சிறப்பா இருந்தது. கண்டிப்பா பொறுமைன்றது நாம் செலக்டிவா வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா, கண்டிப்பா இன்னைக்கு ஐயாவோட விளக்கம் நமக்கு புரிய வச்சு. நான் அதை எழுதியே வச்சிருக்கேன். அதை 2-3 பேர்ட்ட நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லணும். பொறுமைங்கிறது கண்டிப்பா அது ஒரு நிகழ்ச்சி இல்ல, ஐயா சொல்றது மாதிரி அதை நம்ம எடுத்துக்கிட்டு போயிடும். நன்றி ஐயா, வாழ்க வளம். ரொம்ப சிறப்பியா, நன்றி, வாழ்க வளம். அடுத்த சுந்தரமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன். பேராசிரியர் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பான உரையா. நல்லா அந்த முழுமை அடைவதற்கான நம்ம தடைகள்ல முக்கியமா நம்ம என்னதான் நம்ம எல்லாம் பண்றோம், 2 ஒழுக்க பண்பாடு கடைபிடிக்கிறோம், தவம், 5 அளவு முறை இதெல்லாம் பண்ணா கூட அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த அறிவுக்கு அந்த பொறுமை வேணும். பொறுமை இல்லாம இருக்கிறது ஒண்ணு, நமக்குள்ளே உள்ள ஒரு வெறுப்பு வர வச்சுக்கிறோம். சில எல்லாம் பண்ணிட்டுமே நம்ம புலன்கள் உள்ள அந்த பதிவுகள் தான் காரணம்னு மிக அருமையா சொன்னீங்க. அந்த பதிவுகளுக்கு அதை நீக்கிறதுக்கு நம்முடைய ஞானேந்திரங்களுடைய அந்த மகரிஷி வடிவமைத்த பஞ்சேந்திரிய தவம் ரொம்ப முக்கியமான தவம்னு அதையும் நீங்க சொன்னீங்க. பட் இப்போ சமுதாயத்துல நம்ம சுற்றி நம்ம மனவள கலைஞரா இருந்தா கூட
சமுதாயத்துல நம்ம காணக்கூடிய எல்லா மக்களும் மனவளக்கலைக்கு தெரியல, பெரும்பான்மையான மக்களோட தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி சமுதாயத்துல நடக்கூடிய சில சம்பவங்களை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு வெறுப்பு வந்துடுதுயா. அது வராம இருக்கணுமா, இல்ல அதை எப்படி நம்ம இல்ல பஞ்சேந்திர தவம் செய்து நம்ம வந்து அதை பொறுத்துக்கிறோமே, அப்போ நம்ம மனதுக்குள்ள கரெக்ட். நீங்களே விடைய சொல்லிட்டீங்க. ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அதாவது இந்த சமுதாயத்தில் தோன்றிய காலம் முதல் இன்று வரை நடக்கக்கூடிய சம்பவங்கள் எதுலையும் மாற்றம் இல்லை. ஆனா சம்பவங்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாயிருக்கு. நம்பர் 1. இன்னொன்னு, அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய கால அவகாசம் சுருங்கி விட்டது. முன்னாடி அமெரிக்கால ஒரு சமாச்சாரம் நடந்ததுன்னா நமக்கு தெரிய வர்றதுக்கு 1 மாசம் ஆகலாம். மெதுவா வரும். காற்று வாக்குல வர்றது கூட வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு காற்று அலையின் மூலமாக நடந்த சில வினாடிகளில் நமக்கு தெரிந்து கூடக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி வேகமாக வளர்ந்து விட்டது. அதனால நம்மளுடைய அறிவும் என்ன பண்ணுதுன்னா நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்கிறது. ரொம்ப அருமையான சிந்தனைக்குரிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி எப்படின்னா, இந்த அறிவு முன்னாடி இதமா பதமா மெதுவா இயங்கி கொண்டிருந்தது. அதனால இயல்பான பொறுமையோடு வாழ்க்கை ஓடிச்சு. இந்த பொறுமையின்மைக்கு உண்மையான இன்னொரு காரணம் வந்து விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சின்னு நம்ம குறை சொல்ல முடியாது. விஞ்ஞான வளர்ச்சியினுடைய உபயோகத்தை நாம் படுத்துகின்ற பயன்முறைகள் தவறாக இருக்கிறது. அதுதான் காரணம். சரி, இப்போ சப்ஜெக்ட் என்ன, நீங்க சொன்னது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் நம்மளுடைய செவிக்கோ கண்களுக்கோ எட்டும் பொழுது அதை நாம ஏற்பக்கூடிய ஒரு தன்மை, ஏன் நமக்கு அந்த தன்மை வந்திருக்கு தெரியுமா? உண்மையிலேயே இந்த உயிரையும் இறையையும் உணர்ந்ததுனால நம் கண்ணெதிர்க்க ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதன் மீது வருகின்றது முதல்ல வெறுப்பு இல்ல, ஒரு பாவமும் ஒரு வேதனையும் தான் நமக்கு வருகிறது. ஐயோ, என்ன இந்த ஆளு இப்படி குடிச்சு போட்டு கிடக்குறாரே ரோட்ல, இந்த உயிரின் ஒரு பண்பு புரியல, இந்த உயிரின் உயர்வு தெரியாம இருக்கிறாரே அப்படின்னு முதல்ல ஒரு பாவத்தின் ஒரு பரிதாபத்தின் மூலமாக, ஒரு அன்பின் மூலமா, ஏன்னா நம்ம அந்த உயிரையும் அந்த உயிரின் மூலத்தையும் உணர்ந்த அத்தனை பேருக்கும் இந்த ஒரு இயல்பு தன்மை வரும். வந்த உடனே நம்மையும் அறியாமல் நமக்கு அங்க ஒரு சின்ன எதிர்பார்ப்பு வருது. என்ன இப்படி நாடு கெட்டு போச்சு, சமுதாயம் இப்படி சீரழிந்து போச்சு அப்படின்னு நமக்கு அந்த வெறுப்பு உள்ளுக்குள்ள லேசா. ஆனா அந்த வெறுப்பை நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, யார் மீது அந்த வெறுப்பை நீங்க செலுத்துவீங்க? அது யார் மீதும் நம்ம ஃபில்அப் பண்ண முடியாது, இப்ப நம்ம பேசவும் முடியாது. அப்ப இந்த வெறுப்பு நியாயமானதாக என்று பார்த்தால் நியாயமானதுதான் ஒரு பக்கம். அந்த வெறுப்பை எப்படி நாம திசை திருப்பி மாத்திக்கலாம்னா, அப்படியே ஒருத்தர் செய்யறாரா, அந்த இடத்துல அவரை பாக்குறோமா, ஒரு நிமிஷம் நம்மளுடைய ஜீவகாந்தத்தின் மூலமாக அவங்கள இந்த உயிர் இறை அருளால இல்ல குரு அருளால ஏதாவது மாற்றம் பெற்று திருத்தம் பெறட்டும், வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு நம்ம அந்த உயிருக்கும் அது ஒரு பகுதி போகும். அந்த உயிரினால் அந்த ஜீவகாந்தம், நம்மளுடைய ஜீவகாந்தம் தான் அந்த உயிர் மேல பட்டு நமக்கு பிரதிபலிக்கிறது. அதை யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க எந்த பொருளை பார்க்கிறீர்களோ, ஒருத்தர் ஒரு செய்கின்ற ஒரு தீய பொருளை பார்க்கும்போது அது எப்படி நம்ம உடம்புக்குள்ள போகுது, நம்மளுடைய அறிவுக்கு எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜீவகாந்தம் அவற்றை போய் மோதுது, நமக்கு திருப்பி வருது. அப்ப ஒரு விஷயம் இந்த அறிவுக்கோ இந்த மனதிற்கோ தெரியாத வரைக்கும் விருப்போ வெறுப்போ அங்க இல்லை. இந்த அறிவுக்கோ இந்த மனசுக்கோ, மனம் என்பது புலன்வழி, அறிவு என்பது அடித்தளம், இந்த ரெண்டுக்கும் தெரியும் பொழுது மனதுக்கு தெரிந்துதான் அறிவுக்கு தெரியும். மனதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அறிவு அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்குது. ஏன் இப்படி தப்பு பண்றாங்க, எதனால அது செய்யறாங்க அப்படின்னு நமக்கு வருது. அப்ப இந்த ரெண்டுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்குள்ள அந்த சிந்தனை வருகிறது. அப்ப இந்த வந்த சிந்தனை தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது உயிர். அப்ப உடனே அந்த இடத்துல அவங்கள சுத்தி ஒரு காப்பு போட்டு நம்மளால முடிஞ்சது நம்ம குருவை மனசுல நினைச்சிட்டு அந்த உயிர் நல்லபடியாக உயரட்டும், முடிந்த அளவுக்கு இறையருளும் குரு அருளும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்யட்டும், வாழ்க வளமுடன்ட்டு போயிட்டோம்னா அந்த எண்ணம் அந்த இடத்துலயே நம்ம மனசை விட்டு போயிடுங்கிறது ஒரு தாழ்மையான கருத்து. ட்ரை பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்கய்யா. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க நன்றி. அடுத்த அன்பராக KS ஜனார், வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். உங்களுக்கு அட்மிட் கொடுத்துருக்கோம். KS ஜனார், வாழ்க வளமுடன். ஓகே, பவன் ஸ்ரீனிவாசன், வாழ்க வளமுடன். நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நான் இப்ப இந்த துபாய் நாட்டுல இருந்து பேசுறேங்க ஐயா. சரிங்க. இப்ப வந்து எனக்கு வந்து இந்த பழைய ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேங்க ஐயா. அவங்க வந்து வேலை சம்பந்தமா எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது 1 மாசத்துல நீங்க வேலையை விட்டு கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. அவங்க வந்து சரியா வேலை செய்யல அந்த மாதிரி காரணங்கள்லாம் சொன்னாங்க. சரி ஓகே பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம், இறைநிலை நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அளிக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு நான் கிளம்ப ஒத்துக்கிட்டேன். எனக்கு அந்த இதுக்கு வந்து செட்டில்மெண்ட் கொடுக்கணும். அதாவது செட்டில்மெண்ட் வந்து ஒரு பணம் வந்து எனக்கு வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. அது வந்து தராம இது பண்றாங்கய்யா. அது நியாயமா முறைப்படி 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து நீ ப்ராப்பர் நான் தரேன் அப்படின்றாங்க. இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் தரேன் இருந்தாங்க. இந்த வாரம் திங்கக்கிழமை என்ன சொல்றாங்கன்னா ரூல்ஸ் மாறிடுச்சு, கவர்மெண்ட்ல ரூல்ஸ் மாறிடுச்சு அப்படின்னாங்க. சரிட்டு நான் அந்த கவர்மெண்ட் அந்த இது சம்பந்தமான ஆபீஸ்லயே போய் நேரா போய் கேட்டேன். இல்ல அவங்க வந்து உனக்கு வந்து தரணும் அப்படின்றாங்க. ஆனா வந்து இப்படி தராம வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு வேல்யூவான மணி, என்னோட ஃபியூச்சருக்கு தேவை, எனக்கு வர வேண்டியது. ஆக்சுவலா எனக்கு வந்து நேர்மையா வர வேண்டியது இது பண்றாங்க. அவ்வளவு ஒரு மன உளைச்சலா இருக்குது. நான் 1 வாரமா அந்த ஆபீஸ்க்கும் இதுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேங்க. என் வீட்டுல என்னோட இது ஹேண்ட் ஓவர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். என்னோட லேப்டாப், என்னோட சம்பந்தமான பொருட்கள், என்னோட வேலைங்க எல்லாம் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இதனால எனக்கு சில பொருள் நஷ்டங்களும் ஆயிடுச்சு. நான் ஒரு பிளாட் பிடிச்சிருந்தேன், அதை பாதி விலைக்கு வித்துட்டேன். இப்ப ஏமாத்துறாங்க. இது எப்படிங்க நான் இது பண்றது? சரிங்க. இப்போ வேற ஒண்ணும் இல்ல, இது ஆக்சுவலா ஒரு பொருளியல் ரீதியான ஒரு சமாச்சாரம் இது. ஏன்னா நம்ம வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பொருளியல் ரீதியான ஒரு சமாச்சாரம். இப்ப இதை மனதோடு நாம் ஒப்பிட்டு அறிவோடு இணைத்து இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பொறுமையும் ரொம்ப முக்கியம், உணர்வு நிலை அதை விட முக்கியம். எந்த வகையிலையும் நம்ம ஒரு உணர்ச்சி நிலைக்கு போகாம இருக்கணும். ஒண்ணு. ஏன் அப்படின்னா முடிந்த அளவுக்கு உங்களுக்கு மேலே உங்களுடைய ஆழ் மனதில் ஒரு வைப்ரேஷன்ஸ் எது அதிகமாக இருக்கிறதோ அந்த வைப்ரேஷன்ஸ் உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பான முறையில அது டிரான்ஸ்ஃபர் ஆக தான் செய்யும். அப்போ உங்களுடைய குருவை, நம்மளுடைய குருவை மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய ஆழ் மனதில் இருந்து உங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்தை கொடுத்துட்டே இருங்க. அவங்களுக்கு நல்ல வாழ்த்து கொடுங்க, நல்ல வாழ்த்து கொடுங்க. அவர்களால் நான் பூரண நன்மையே அடைகிறேன்ற வாழ்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து குருவை, நம்மளுடைய குருபிரான் வேதாத்திரி மகரிஷியை மனதில் நினைத்து அவரை சூக்குமமாக உங்களுடைய ஆழ் மனதில், ஆழ் மனம்னா அறிவோடு இணைத்து சூக்குமத்தில் இணைத்து நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவங்க உருவத்தை மனதில் நினைத்து அவர்கள் மூலமாக எனக்கு பூரண நன்மையே ஏற்படுகின்ற ஒரு வைப்ரேஷனை உங்களுடைய ஜீவகாந்தத்தில் இருந்து முதல்ல கொண்டு போறதுக்கு உண்டான வழியை செய்யுங்க. செய்யும் பொழுதே இதற்கு உண்டான காரணங்கள் நல்ல விதமாக உறுதியாக மாறும். ஏன்னா நம்ம முதல்ல சொன்னதுதான், நம்ம புறத்தே டிசிப்ளினோட இருந்தாலும் அகத்தே நமக்குள்ள ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலை, ஐயோ இப்படி நம்மளை ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு வந்ததை காட்டிலும் அவங்களே நமக்கு நல்லது செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கையையும் நமக்குள்ள வைத்துக்கொண்டு அவர்களையே நமக்கு நன்மை செய்வதற்கு உண்டான, ஏன்னா அந்த சூழ்நிலை நான் சொல்வது உங்களுக்கு ஒரு சொல்லாகத்தான் தெரியும். ஏன்னா சூழ்நிலையின்பால் இருக்கக்கூடியவங்க நீங்க தான். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இறைநிலை உங்களை இப்ப இடம் மாற்றுது, இதை விட ஒரு நல்ல நிலைக்கு உயர்வதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு தருவதற்காக கூட இருக்கலாம். அதனால நாம இன்னார் நமக்கு ஒரு இன்னா செய்தாலும், இன்னொருத்தர் நமக்கு ஒரு துன்பம் செய்தாலும் அந்த துன்பப்படுபவர்கள் மீது நாம கொஞ்சம் கூட ஒரு குறையோ அல்லது வருத்தமோ ஏற்படாத நிலையை நம்ம மனசுல கடைசி வரைக்கும் வச்சுக்கிட்டோம்னா அது பல வகையில் நன்மை கொடுக்கும். ஸோ இப்படி நீங்க பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா இதை விட ஒரு உயர்ந்த ஸ்டேஜ் உங்களுக்கு கிடைப்பதற்காக இறைநிலை உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். அதனால நமது குருபிரான் வேதாத்திரி மகரிஷியை ஆழ்மனதில் நினைத்து
உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் எனக்கு முழுமையாக அவர்கள் மூலமாகவே கிடைத்து விட்டது, அவர்களுக்கு மானசீகமாக என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லி நீங்க சங்கல்பம் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா 1 வீக்குக்குள்ள உங்களுக்கு உறுதியா குரு அருளும் திருவருளும், திருன்னா இறை அருளும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். செஞ்சு பாருங்க, டெஃபினட்டா கிடைக்கும். ஐயா இப்ப இதுக்கு தவம் அந்த தனாகற்ப சங்கல்பம் என்னங்க பண்ணலாம்? என்ன அது உங்களுடைய மனதிற்கு எது லகுவாகிறதோ, உங்க மனம் எதை செய்தால் அதோடு இணையுமோ நீங்க அதை செய்யலாம். தாராளமா செய்யலாம், தாராளமா செய்யலாம். தவத்தின் மூலமாகவும் செய்யலாம். தனாகர்ஷண சங்கல்பம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட முறை. அது நம்மளுடைய தவத்துல அது ஒரு அங்கமாகலாம் அது கிடையாதுன்னு மகரிஷி முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது கூடாதுன்னு சொல்லலை, அது நம்மளுடைய நடைமுறை பழக்கத்தில் ஒரு அங்கம்ங்கிறத மகரிஷி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது ஒரு மதம் சார்ந்ததாக மாறிடக்கூடாதுங்கிறதுனால அது உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் நீங்க அதையும் செய்யலாம். ஆனால் ஆழ்மனதில் உங்களுக்கு செய்ய வேண்டிய நபர் மீது உங்களுக்கு அன்பும் கருணையும் பொங்கி அவரை வாழ்த்துங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நன்மையே ஏற்படும். சரிங்க சரிங்க, நன்றி. ஒரு வாரம் ட்ரை பண்ணி கண்டிப்பா சொல்றேங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வள்ளி நாயகி மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறோம். வாழ்க வளமுடன். சபரீஷ் இருந்தாங்க, இதுவாயிட்டாங்க போல. வள்ளி நாயகி நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா இன்னைக்கு கிளாஸ் நான் கேட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ ஏப்ரல் இருந்துதான் வாழ்க வளமுடன் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஆலியார்ல பண்ணிட்டு வந்தேன். அருமை அருமை அருமை. அங்க கவனிச்சது என்னன்னு சொன்னா, எல்லா பேராசிரியர்களும் மகரிஷியோட நினைவில் அப்படின்னு சொல்லி அவங்க தொடங்குறத அப்படியே ஃபீல் பண்ணும்போது நான் மீட் பண்ற எல்லா பேராசிரியர்களுமே எனக்கு மகரிஷியா தான் தெரியுறாங்க. அதனால அவங்க சொல்ற அந்த கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப அருமையா மனசுக்குள்ள புகுந்து புரிய வைக்குதுன்னு நினைக்கிறேன். கடந்த அமாவாசையில நான் இங்க ஃபர்ஸ்ட் ஆனைக்கல்ல மௌனத்துக்கு அட்டன் பண்ணேன். அங்க பேராசிரியர் முருகன் அப்படிங்கிறவங்க நடத்தி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் அந்த மௌனத்துல கலந்துகிட்டேன். ரொம்ப அருமையா எனக்கு கன்னடமா இருந்தாலும் கூட நல்லா புரிஞ்சு மனசுல ஒரு பெரிய அமைதி கிடைச்சதுயா. ஆமா, அது அந்த கருத்துக்களை இன்னைக்கு நான் உங்களுடைய தலைப்புல நீங்க அந்த ஐம்புலன்களை நம்ம எப்படி சென்ஸ் கண்ட்ரோல் இல்லாட்டா எப்படி பொறுமை வராது, அதுக்கு நம்ம அறிவாட்சி தரம் எப்படி இருக்கணும்னு சொல்ற கருத்து எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது. நன்றி சொல்றதுக்காக நான் பேசுறேன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக 1+ வாழ்க வளமுடன். உங்க பேரு சொல்லிட்டு நீங்க பேசலாம். ராஜாராமன் ஐயாவா? வாழ்க வளமுடன். 1+ வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பக்கங்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயானுடைய உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல் 2 பேருக்கு நீங்க பதில் நல்லா கொடுத்தீங்க. கிருபாநிதி அம்மா, சுந்தரமூர்த்தி உங்களுக்கு கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விரிவான விடை கொடுத்தங்க ஐயா. என் மனசுல 2 கேள்வி எழுந்திருக்கு. ஒண்ணு இப்ப மண்டத்துல நம்ம பண்றது பஞ்சேந்திரிய தவம். இந்த பஞ்சேந்திரியமும் ஞானேந்திரியம் ஒன்னா? அது ஒன்னா இருக்குன்னாக்கா அது ஏன் பஞ்சேந்திரியம் சொல்றோம், ஞானேந்திரியம் சொல்றது இல்ல? ரெண்டாவது இதை தவம் பண்ண பிறகு இத பஞ்சேந்திரியத்தோட முடிக்காமல் அது ஆக்னி துரியம் கொண்டு போய் முடிக்கிறாங்க, என்ன காரணம்? சரிங்க சரிங்க. இது ஐயா உங்களுக்கு கண்டிப்பா இது தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இந்த கேள்விக்கு இன்னும் ஒரு விளக்கம் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுனால கிடைக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல நீங்க கேட்கிறீங்க. சொல்லுங்க. அதாவது பஞ்சேந்திரியம் அப்படிங்கிறது, பஞ்ச அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 5 இந்திரியங்கள். இந்திரியங்கிறது தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது. இது கர்மேந்திரியங்கள்ங்கிறது வேற, கை, கால், குதம், வாய், இதுன்றது வந்துருது. நாக்கு அப்படிங்கிறது வந்துருது. ஆசன வாய் இதெல்லாம் வந்துருது.
அப்ப ஞானேந்திரியம் அப்படிங்கிறதுக்கும் பஞ்சேந்திரியம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்னா ரெண்டும் பெயர் அளவில் வித்தியாசமே தவிர கருத்தளவில் பொருள் அளவில் ரெண்டும் ஒன்றுதான். சரி, இப்ப ஞான இந்திரியம்னு ஏன் இத சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு விதமாக இதை பிரித்து பார்க்கலாம். தெளிவு ஏற்பட வேண்டும் என்றால், அறிவில் தெளிவு ஏற்பட வேண்டும் என்றால், அலையாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காந்தம் நிலையாக இருக்கக்கூடிய பேரறிவோடு இணைய வேண்டும். ரைட்டுங்களா? அலையாக இருக்கக்கூடிய காந்தம் எல்லாமே காந்தம் தானே. இருப்பறிவாக இருக்கக்கூடியது ஆறாவது அறிவு. அது எழுச்சி பெற்று அலையாக மாறும் பொழுது புலன் வழியாக இயங்குகிறது. இந்த ஞானேந்திரியங்கள் 5ம் இல்லைனாலும் நம்மளால வாழ முடியாது. அதான உண்மை. 5 இல்லைன்னா வாழ முடியாது. 5ல் ஏதாவது ஒன்று முன்ன பின்ன இருந்ததுன்னா அப்ப மதிநுட்பம் வேற எங்கேயாவது கூடுதலாக இருக்கும். அது உங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏதாவது ஒரு இந்த ஞானேந்திரியங்கள்ல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்தால், இப்போ உதாரணத்திற்கு கண்ணோ காதோ மூக்கோ ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்தால் அதனுடைய இது நம்முடைய நுட்பத்தில், அறிவு நுட்பத்தில் நுண்மான் நுழைப்புலன் ஆற்றல் அதுல வேற எங்கேயாவது நமக்கு கூடுதலாக இறைநிலையே நமக்கு அதை வழங்குகிறது. இது நடைமுறையில இருக்கக்கூடிய உண்மை. சில விஷயங்களை மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா, இயல்பு இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்போ ஒரு கண் பார்க்க முடியாத ஒரு அன்பர் இருக்கிறாங்க, காதால் சரியா கேட்க முடியாத ஒரு அன்பர் இருக்கிறாங்க, வாயால் பேச முடியாத ஒரு அன்பர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இதுதான் குறையா இருக்குமே தவிர அவங்களுடைய மதிநுட்பத்தை பார்த்தீங்கன்னா மிகவும் உயர்வாக அவங்க சொல்ல வர. நாம கூட மொழி பேச தெரிந்தவர்கள் கூட சில சமயங்களில் கருத்தை எடுத்து சொல்வதில் தயங்குவோம். ஆனால் பேச தெரியாத ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் சைகையிலேயே அவர் நினைத்ததை நமக்குள்ள டிரான்ஸ்பர் பண்றாரு பாருங்க. அதுதான் நம்மளை விட அவங்களுக்கு மதிநுட்பம் கூட. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள், அப்ப இதெல்லாம் ஏன் ஞானேந்திரியங்கள் அப்படின்னா தெளிவை தருவது. எப்படி இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா, இந்த இந்திரியங்கள் 5ம் ஒரு கருவி. அந்த கருவியை இயக்கக்கூடிய ஒரு பொருள் எதுன்னு பார்த்தா ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் எங்க இருந்து வருது? உயிரிலிருந்து வருகிறது. உயிருக்கு மூலம் என்னது? பரம்பொருள். அப்ப பரம்பொருள் இருப்பு நிலையாக ஸ்டாட்டிக் லெவலாக இருக்கக்கூடியது தன்னிருக்க ஆற்றலால் இயங்கி அது துகள்களாக மாறி விண்ணாக மாறி பஞ்சபூதங்களாக மாறி உயிர்களாகி இங்கே அங்க விண்காந்தத்துல வரும் பொழுது அழுத்தம் ஒளி சுவை மனம், அதாவது நீர், அதாவது அழுத்தமாக காற்றாக நெருப்பாக நீராக மண்ணாக அங்க தன்மாற்றம் அடைகிறது. அதனுடைய தன்மாற்றம் என்னவாக இருக்கிறதுன்னா அழுத்தம் ஒளி சுவை மனமாக மாறுகிறது. அப்ப அதுக்கு என்ன இங்க உயிரினத்திற்கு அதுக்குரிய கருவி என்ன அப்படின்னு பார்த்தா அழுத்தத்திற்கு தோளாக வருகிறது, சுவைக்கு நாக்காக வருகிறது, நுகர்த்தன்மைக்கு மூக்காக இருக்கிறது, அப்புறம் ஒளி பார்வைக்கு நெருப்புக்கு கண்ணாக இருக்கிறது, சப்தத்திற்கு காதாக இருக்கிறது. அப்ப நம்ம இஎன்டியை எடுத்து பாத்தீங்கன்னாலும் தெரியும், இயர் நோஸ் த்ரோட் இது 3 கனெக்டடா இருக்கும். அப்ப அந்த ஒளி சம்பந்தப்பட்டதுங்கிறதுனால இந்த மொழி காற்று சம்பந்தப்பட்டது வாசனை தொண்டை காது இது 3 கனெக்டடா இருக்கும். சோ இதெல்லாம் இயற்கையில ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு தன்மாற்ற பரிணாம உயர்வு. அப்ப இத ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா 6வது அறிவாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு தன்மாற்றத்தில் அழுத்தம் ஒளி சுவை மனம் காந்தமாக மாறுகிறது. அந்த மாறக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கருவியாக, அதாவது இந்த ஊன் உடல் பெருங்கோயில்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருவி எது முக்கியமான கருவின்னா இந்த 5ம். இந்த உடல் எப்படி முக்கியமோ இந்த உடலுக்கு தோல் முக்கியம், கண்ணு முக்கியம், காது முக்கியம், இப்படி ஒவ்வொரு. அப்ப இந்த கருவி இயங்க வேண்டும் என்றால் அந்த கருவிக்கு தன்மாற்றமாக இருக்கக்கூடியது காந்தம் தான். அப்ப காந்தம் தான் யாரு? கடவுள் தானே. இறைவன் தான் காந்தமாக மாறுகிறார். அப்ப இறைவனே இசையாக அழுத்தமாக ஒளியாக சப்தம் இப்படி நுகரும் தன்மை வாசனையாக இப்படி ஒவ்வொரு தன்மையாக தன்மாற்றம் அடைந்து மாறக்கூடிய ஒரு கருவியாக இருப்பதனால் அது ஞான இந்திரியம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பெரியோர்கள். பஞ்ச இந்திரியம் இது ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்லை, மொழி வழக்கான விஷயம். அப்ப இந்த ஞானேந்திரியங்கள் இல்லாம கர்மேந்திரியங்கள் இயங்காது. இப்ப ஞானேந்திரியங்கள் தான் நுழைவாயில்,
கர்மேந்திரியங்கள் வந்து வெளியே இயக்கிறதுக்கு, இந்த உடலை இயக்குவதற்கு, வலுவாக செயல்படுத்துவதற்கு இந்த மனம் என்கின்றதை ஞானேந்திரியத்தின் மூலமாக செயலாவதுதான். அப்ப இந்த சரிங்க. மனதின் இயக்க சக்தி தான் இந்த உடல், கருவி, கர்மேந்திரியங்கள். சோ இதுதான் இந்த ரெண்டுக்கும் உரிய வித்தியாசம். சரி, அடுத்தது அதுலயே நீங்க கேட்டது தவம். தவம் கேட்டீங்க இல்லையா? அப்ப ஆமா. தவம் வந்து ஞானேந்திரிய தவம் செய்து முடிச்சதுக்கு அப்புறம் அதே காந்தத்தை கொண்டு வந்து ஆக்னேயில பொருத்தணும். எப்படி ஒரு மோட்டார் இயங்கும் போது ஒரு கார் போகுதுன்னா, கார் மோட்டர் இயங்குது, மோட்டர்ல இருந்து ஒரு ஸ்பேன் வீல் வந்து ஒரு சுழற்சி வந்து சக்கரத்துக்கு வருது, ஸ்டியரிங்க்கு வருது, இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டடா இருக்கு இல்லையா? ஆனா ஒரே ஒரு ஃபியூயல்ல இருந்து டெவலப் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி. அதே போல இந்த ஞானேந்திரியங்களை உள்ளுக்குள்ளாக இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பவர் என்னது? பயோ எனர்ஜி காந்தமாக மாறுவதை நாம தோளிலையும், நாக்கிலையும், மூக்கிலையும், கண்ணிலையும், காதிலையும் உணர்ந்து அந்த உணர்வு தன்மையிலேயே ஆக்னேய்க்கு கொண்டு வந்து, ஆக்னேய் பிட்யூட்டரி இஸ் a master gland to control the physical body அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அங்க கொண்டு வந்து வச்சு அதோட இணைச்சு, அப்ப இணைக்கும் போது ஆக்சிலேட்டர் கரெக்டா வருது. அப்ப ஆக்சிலேட்டருக்கு உண்டான கேபிள் கொண்டு வந்தாச்சு. அப்ப ஆக்சிலேட்டரை மெதுவா கூட்டுறோம், குறைக்கிறோம், என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதற்கு மேல அது இன்னும் பண்பட வேண்டும் என்பதற்காக துரியத்துக்கு போறோம், துரியத்தோட முடித்துக் கொள்கிறோம். நீங்க இன்னும் நிறைய நல்லா செய்யணும்னா துரியத்தில இருந்து பஞ்சேந்திரியம் செய்து, துரியத்திலிருந்து துரியாதீதம் கூட போய் செய்யலாம். இது வந்து நம்மளை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக செய்யக்கூடிய வழிமுறை. ஆனால் குருவிரான் நமக்கு வடிவமைக்கப்படுத்தது துரியத்தோட நீ பற்றி சொல்லிட்டாங்க. ஆமா, நன்றி. நன்றியா, ரொம்ப தெளிவா விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக மிக தெளிவான விளக்கம் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக இந்திராணி ராமச்சந்திரன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி, நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு இது சிறப்புரை கேட்டேன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. முதல்ல எனக்கு ஆரம்பத்துல சரியா கவனிக்க முடியல. ஆனா போக போக நீங்க எதை பத்தி பேசுறீங்கிறத என்னால புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. நான் ஒரு இடத்துல சொன்னீங்க பாருங்க, பஞ்சேந்திரிய தவம் செய்யும் போது வெறுமனே உறுப்புகள், இந்திரியங்கள் மேல மட்டும் மனசை வச்சு நாம தவம் செஞ்சு முடிக்கிறோம். அத ஒவ்வொரு இந்திரியங்களையும் நாம உணரணும். அதனுடைய செயல்களை மதிச்சு நாம அதை உணர்ந்து அதன் மேல மனம் வச்சு தவம் செஞ்சாதான் அது ஃபுல்ஃபில் ஆகுங்கிற மாதிரி சொன்னீங்க ஐயா. இல்லைங்களா? நான் சரியா கேட்டானா? கரெக்ட் தான். அது சொல்லும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு இதா இருந்தது ஐயா. இது வரைக்கும் எல்லாருமே அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி அறிவுல முழுமை அடைஞ்சவங்க அல்லது ஞானம் பெற்றவர்கள் வேணா இருக்கலாம். நம்ம ஒரு இடத்த நினைச்சோம்னு சொன்னா அந்த இடத்தோட நம்முடைய எண்ணம், நம்ம ஜீவகாந்தம் ஒன்றி போறதுனால அதனுடைய செயல்கள்ல ஒரு தெளிவு அல்லது அறிவு மேன்மை ஏற்படுங்கிறதா தான் நான் நினைச்சுக்கிட்டு இது வரைக்கும் தவம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் எனக்கு சரியா புரிஞ்சுது ஐயா. இப்ப ஐயா விளக்கத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு விஷயம், முரண்பாடுகளோடவே நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம சுற்றுச்சூழல் முழுசும் முரண்பாடுகள் தான். பேப்பர் பிரிச்சா முரண்பாடு, டிவி பார்த்தா முரண்பாடு, சுற்றுச்சூழல் முரண்பாடு. இந்த முரண்பாடுகளுக்கு இடையில நம்ம மனமோ ஜீவகாந்தமோ அல்லது கர்மையமோ கொஞ்சம் கரப்பட்டு தான் ஆகுது. அத வந்து எப்படி நாம சரி பண்ணிக்கிறது? சரி. நல்லா புரியுது. அதாவது முரண்பாடுகள் அப்படிங்கிறது ஒரு நாமளா அதை எடுத்துக்கொள்கின்ற ஒரு விதம் தான். முரண்பாடுகள் இல்லாம இருக்க முடியுமான்னு பார்த்தா இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துட்டா அப்புறம் வாழ்க்கை சிறப்பு தானே. சரி, இந்த முரண்பாடுகளை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்ப இந்த பிரபஞ்சம் தோன்றி இருக்குது. தோன்றிய பிரபஞ்சத்துல தோன்றி இருக்க
வரக்கூடிய அத்தனை கோள்களும் ஒரே தன்மையவா பெற்றிருக்கிறது? இல்ல இல்லையே. ஒவ்வொரு கோள்களும் இல்ல ஒவ்வொரு தன்மையை பெற்றிருக்கிறது இல்லையா? அதற்கு ஆமா காரணம் ஐயா என்ன சொல்றாங்க, நம்ம குருபிரான் வேதாத்திரி என்ன சொல்றாங்கன்னா, எந்தெந்த கோள்களில் என்னென்ன விதமான அணுக்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறதோ அந்தந்த ஆமா தன்மையை அது வெளிப்படுத்தும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா அதானே உண்மை, அதுதானே உண்மை. ஆமா அதான் நம்ம உண்மை. அதை நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிறோம்ல. சூரியனுடைய ஏத்துக்கணும். கோள் இது, சந்திரனுடைய தன்மை இது, ராகு கேது என்று சாயா கோள்களுடைய அதாவது காந்தத்துடைய தன்மை இது, காந்தாலை சுக்கிரனுடைய தன்மை இது, இப்படின்னு அந்த அந்த ஒவ்வொரு கோள்கள்ல இருந்து வரக்கூடிய தன்மைகளை நாம ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அது வேற கோள்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள், அது நம்ம பஞ்சபூத நவக்கிரகத்தின் மூலமாக அறிவு நுட்பத்தை விளக்கி கொண்டு நம்ம சரி பண்ணிக்கணும். அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்ப அங்க எப்படி அந்த முரண்பாடுகள், அதை நம்ம முரண்பாடுன்னு சொல்றோமா? இல்ல, அதை என்ன சொல்றோம்னா இயற்கையின் வடிவமைப்புன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, அந்த ஒவ்வொரு இயற்கையின் வடிவமைப்பும் அதனுடைய எல்லையிலிருந்து அது சரியாக இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த இயங்கி கொண்டிருக்கிறதுனால இந்த பூமியில் ஒரு நல்ல தன்மையோடு உயிரினங்கள் தோன்றியது. உயிரினங்கள் தோன்றியதுக்கு அப்புறம் உயிர்கள் வாழ ஆரம்பிச்சது. பரிணாமத்தில் மனிதன் வரைக்கும் உயர்ந்துட்டோம். இப்ப இந்த தன்மையெல்லாம் எங்க இருக்கும்? நமக்குள்ளேயும் இருக்கும்ல. நான் யார் தத்துவத்தை நம்ம எப்படி கழிச்சு 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 பாக்குறோம் இல்லையா? நான் யாருன்னு ஆரம்பிச்சு கடைசியில பிரபஞ்சத்துக்கு போய் அங்க அப்ப இதுக்கு நடுவுல உள்ள அத்தனை பதிவு குணங்களும் 840 கோடி மக்கள்கிட்டையும் இருக்குமா இருக்காதா? இருக்கும், இருக்கும். அப்ப இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய முரண்பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் நமக்கு வந்துடும். ஏன்னா விளக்கும் ஆற்றலும் ஈர்க்கும் ஆற்றலும் நம்மளுடைய உயிருக்கு உண்டான இயல்பு. உயிருக்கு உண்டான இயல்பு. உயிரினுடைய இயக்கத்தை விளக்கும் ஆற்றலும் இருக்கும், ஈர்க்கும் ஆற்றலும் இருக்கும். அப்ப நாம தவத்தின் மூலமாக நம்ம நல்ல மன வலிமையை பெற 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 அறிவின் மூலமாக முரண்பாடுகளை, இது இயல்புதான், வாழ்க்கையில நடக்கிறது தான். என்ன செய்யறது? இப்ப விஞ்ஞானத்துடைய வளர்ச்சி, முன்னாடி நடந்து போய்கிட்டு இருந்தோம், அப்புறம் சைக்கிள்ல போனோம், இப்ப ஸ்கூட்டர்ல போறோம். ஸ்கூட்டர்ல முத ஸ்கூட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது வெறும் 30 கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போகும். இப்ப 100 கிலோமீட்டர் ஸ்கூட்டர்ல போறதுக்கு விஞ்ஞான வளர்ச்சி ஆயிருச்சு. இந்த முரண்பாடு நம்மளுடைய பயன்பாட்டுல இருக்குதா இல்ல விஞ்ஞான வளர்ச்சியில இருக்குதான்னு யோசிச்சு பார்த்தோம்னா விஞ்ஞான வளர்ச்சியை குறை சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணத்துக்கு நமக்கு தேவை. அப்ப நம்மளுடைய பயன்பாடு, அப்ப நம்மை சுற்றி நடக்கக்கூடிய முரண்பாடுகளை நாம பக்குவமாக ஏற்றுக்கொண்டு அந்த முரண்பாடுகள் நம்மளுடைய கருமையத்துல போய் பதியாம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நாள் இரவும் படுக்க போறதுக்கு முன்னாடி அந்த முரண்பாடுகளை நீங்க சந்தித்ததோ கேட்டதையோ அந்த நபர்கள் இறை அருளாலும் குரு அருளாலும் அவர்களுக்கு பூரண நன்மையை ஏற்படட்டும் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்தி, அவங்களுடைய ஒரு நல்ல அவங்க தெரியாதவங்களா கூட இருப்பாங்க, பரவாயில்ல, நாம் இன்னைக்கு கண்ட காட்சி அதற்குரிய நபர்கள் அனைவரும் குரு அருளாலும் இறை அருளாலும் பூரண நன்மையை பெறட்டும்னு வாழ்த்திட்டீங்கன்னா உங்க கருமையத்துல போய் அது பதியாது. இது தெரிந்தவர்கள். தெரியாதவர்களுக்கு சரி, நம்ம உறவினர்களே அப்படிதான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே, அது நாம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ஏற்றுக்கொண்டு அவங்கள வாழ்த்தி கொண்டே இருப்போம். சகிச்சுக்கணும். அவ்வளவுதான். இல்ல, சகித்துக் கொள்ளுதல் இல்ல, ஏற்றுக்கொள்ளுதல். சகித்துக் கொள்ளுதல்னா கட்டாயத்தின் பேர்ல நம்ம சகிச்சுக்கிறோம்னு வரும். அப்படி இல்லை, ஏற்றுக்கொள்ளணும். மனமும் வந்து ஏற்றுக்கொள்ளணும். பரவாயில்ல பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியல, பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுட்டோம்னா. ஏற்றுக்கொள்வதோட அதை ஜீரணம் ஐயா. ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஜீரணித்துக் கொள்ளுதல். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஜீரணித்துக் கொள்ள வேண்டும், ஜீரணித்து மறந்து விட வேண்டும். ஜீரணித்து அதை மறந்து விட வேண்டும், நினைவில் வைத்து ரைட்டுங்களா? அதுக்கு நல்லா வாழ்த்திருங்க. ஒவ்வொரு நாள் இரவு படுக்க போறதுக்கு முன்னாடி இன்று சந்தித்த அத்தனை உயிர்களுக்கும் மானசீகமாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்னு ஒரு நன்றி சங்கல்பம் பண்ணுங்க. இன்று தெரிந்தோ தெரியாமலோ நான் சந்தித்த உயிர்களுக்கு நான் ஏதாவது தீங்கு செய்திருந்தால் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன்.
பிறர் யாராவது வாழ்க எனக்கு தீமை செய்திருந்தால் அவர்களை மானசீகமாக மன்னிக்கிறேன். இந்த 2 வார்த்தையும் குருவை மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சிருங்க. அழகா ஆஹ் முரண்பாடுகள் எல்லாம் மாறிடுங்கம்மா. வாழ்க மாறி வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல விளக்கம், அருமையான விளக்கம் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளம். வளமுடன். வாழ்க அடுத்த நண்பராக மகாமதி, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மிட் கொடுத்துருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். நல்லா கேக்குதுங்கய்யா. என்னோட கேள்வி என்னங்க ஐயா, இப்போ இறைத்துகள் இருக்கு, அது மையத்திலையும் ஒரு அறிவு இருக்கு, ஓகேங்களா? அதோட வேலை என்னங்க ஐயா? ஏன்னா அங்க இருந்து இருப்பாக இருக்கிறது. நான் ஏன் கேட்கறேன்னா, மற்ற எல்லா வேலையுமே வந்து பேரறிவா இருக்கிற சுத்த வேலையே பண்ணிடுது. ஏன்னா அதை சுத்த வைக்கிறது, அதோட சைஸு எல்லாமே அதே பண்ணிடுது. ஸோ அந்த மையத்துல இருக்கிற அறிவு வந்து அதோட வேலை வந்து என்னன்னா கேட்குறேன். அதாவது எங்க ஒரு மையப்புள்ளி இருக்கிறதோ அந்த மையப்புள்ளி தன்னிருக்க சக்தியோடு இருக்கக்கூடிய ஒன்றுதான். இப்போ ஒரு துகள் இருக்கிறதுன்னா அந்த துகள் என்ன செய்கிறது? தன்னைத்தானே சுற்றி தன்னைத்தானே சுற்றி ஒரே இடத்துல நிக்குதா? இல்ல. அப்ப இந்த உடல் தன்னைத்தானே சுற்றி கொண்டு ஒரே, இப்ப நீங்க ஒரு பம்பரம் சுத்துறீங்க, பம்பரத்தை போடுறீங்க, சாட்டையை வச்சு பம்பரம் கீழே விடுறீங்க, அது ஒரே இடத்துல சுத்துதா இல்ல லேசா கொஞ்சம் இடம் மாறிக்கிட்டே இருக்குமா? ஆமாங்க, சுத்தி சுத்தி தான் வரும், ஒரு இடத்துல நிக்காது. எக்ஸாக்ட்லி கரெக்ட். முதல்ல அதனுடைய வேகம் பெருசாகுதுன்னா பெரிய வட்டமா சுத்தும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஒரு மைய புள்ளியை அமைச்சுக்கிட்டு அந்த மைய புள்ளியிலையுமே கரெக்டான மைய புள்ளியில இருக்காது, ஒரு வட்டம் போட்டு உள்ளுக்குள்ள ஒரு சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப என்னன்னா அப்ப இந்த மைய புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த இருப்பு நிலைக்கு அந்த மைய புள்ளியை தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மைய புள்ளியாக இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய அந்த துகளை தன்னைத்தானே சுற்றுகின்ற பக்குவத்தை கொடுக்கிறது. இந்த தன்னைத்தானே சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நிலை அதே இடத்துல நிக்காம, பம்பரம் அதே இடத்துல நின்று சுத்துது, அப்படியே சுத்தி வருது பாத்தீங்களா? அந்த சுத்தி வரக்கூடிய அந்த ஆற்றல் எங்க இருக்குது அப்படின்னா, இங்க வெளியில இருக்கக்கூடிய சுத்த வெளியினுடைய அழுத்தத்தினால அது கொஞ்சம் இடம் மாறு. தன்னைத்தானே சுத்தி கொள்ளுகின்ற பொறுப்பு வந்து அந்த அழுத்தத்துல இருக்கு. நீங்க கொடுக்குற அந்த சாட்டை அழுத்தத்துல தன்னைத்தானே சுத்தி கொள்ளுகின்ற பவர் அதுக்கு வந்துருது. அது ஒரே இடத்துல இல்லாம கொஞ்சம் அப்படி சுத்தி வருது பாத்தீங்களா? அது இந்த சுத்தி இருக்கக்கூடிய அழுத்த காற்றினால் மூலமாக, இந்த சுத்தி நம்மளை சுத்தி அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தம் என்ன பண்ணுதுன்னா, இது சுத்த ஆரம்பிச்ச வேகத்துல அதை சுத்தி இருக்கக்கூடிய அழுத்த காற்றும் ஒரு 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 அழுத்தத்தை பெறுகிறது. பெறும் பொழுது அது நல்ல ஒரு சுழற்சியை கொடுக்கிறது. அப்ப மைய புள்ளியாக இருக்கக்கூடியது தன்னைத்தானே சுற்றி கொள்ளக்கூடிய ஆற்றலை தருகிறது. சுத்தி இருக்கக்கூடிய சுத்த வெளியில் இருக்கக்கூடிய நிறைந்து இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளியில அல்லது இந்த இந்த சூரிய மண்டலத்தில் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வெளி இருக்கு பாத்தீங்களா, அந்த வெளியில இருக்கக்கூடிய அழுத்தம் என்ன பண்ணுகிறதுனா அந்த இடத்தை சுத்த வைக்கிறதுக்கு வெளியில இருந்து எவ்வளவு அழுத்தம் வருகிறதோ அந்த அழுத்தத்துக்கு தந்தாற் போல அதனுடைய வட்டம் கூடவோ குறைச்சோ மாறும். அதனால மையப்புள்ளி தன்னைத்தானே சுற்ற வைக்கிறது. சுத்தி இருக்கக்கூடிய அழுத்தம் அந்த இடத்தை சுத்தி வேகத்தை தருகிறது. இது ரெண்டும் தான் நடக்கிறது. புரியுதுங்கய்யா. அதுதான் அதுல உள்ள இயக்கம். இந்த ரெண்டும் நடக்கும்போது இப்ப இந்த பம்பரம் சுத்திக்கிட்டே இருக்கும்போது லேசா பக்கத்துல போய் கை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு காற்று அந்த இடத்துல ஒரு அலை வரும். அது அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து இயங்கும் போது அங்க ஒரு நிகழ்ச்சி ஏற்படுகிறது, அங்க ஒரு அலை வீசுகிறது. அந்த அலை தான் காந்தம். அது தன்மாற்றம் அடைகிறது அந்த அழுத்தத்தினால, வேகத்தினால. அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி ஆகும்போது இந்த இடத்துல அது நடக்காம இருக்குமா? நடக்கும். நம்ம உடம்புக்குள்ள ஜீவகாந்தம் உற்பத்தி ஆகிறதும் அப்படித்தான் ஆகும். ஸோ அதனால ஒரு இயக்கத்துக்கு மையப்புள்ளி வேண்டும். தன்னைத்தானே சுத்தி கொண்டு மட்டும் இல்லாமல் அது சுற்றி வருவதற்கு உண்டான இயக்கத்தை, ஒரு அழுத்தத்தை கொடுப்பது சுத்தி இருக்கக்கூடிய அழுத்தம். இந்த ரெண்டும் சேர்ந்து இயங்கும் பொழுது அதிலிருந்து வெளியே வரக்கூடியது காந்தம். அந்த காந்தம் தான் நம்ம உடல்ல இருந்து வந்தா ஜீவகாந்தம், வெளியில வந்தா வான்காந்தம். இப்ப நீங்க ஒரு சந்தனத்தை எடுத்து ஒரு கல்லுல வச்சு உரைக்கிறீங்க, உரைக்கும் போது என்ன வருது? துகள் வரும். உரைக்கும் போது அந்த சந்தனம் கரைந்து
அது ஒரு பேஸ்டா மாறுது. ஆமாங்க. அது மாத்துறதுக்கு அங்கனக்குள்ள என்ன தேவைப்படுது, கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. ஆனா வெறும் தண்ணியோட அது நடக்குமா, அந்த அழுத்தத்துல லேசா ஒரு சூடு உற்பத்தி ஆகும். இந்த மூணும் சேர்ந்து நடக்கும்போது அதுல அழுத்தமாக சுருங்கி இறுங்கி இருந்த வாசனை என்னவாக வெளியே வருது, வாசமா வெளியே வந்துருதா? அப்ப சந்தனம் உரைக்கும் போது வாசம் வெளியே வருகிறது. இது எல்லாமே இருப்பும் இயக்கமும் சேர்ந்து இயங்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து வெளிப்படுகின்ற ஒரு காந்தம். அதனால இருப்பு இருந்தால் தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும். அது இயங்கும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய அழுத்தம் வரும்போது அது சுற்றி வரக்கூடிய தன்மை பெறுகிறது. அங்க ஒரு காந்தம் வெளியேறுது. வாழ்க வளமுடன். அப்போ இறைத்துகள் திடீர்னு சடனா வேகமா சுத்துறதுக்கு ஒருவேளை சுத்தம்னு வச்சுப்போமே, அதுக்கு காரணம் வந்து வெளியே இருக்கிற வந்து சுத்த வெளி அழுத்தம் தான் காரணம். அழுத்தம் காரணம். வெளியில இருக்கக்கூடிய வெளியினுடைய சுத்த வெளிங்கிறது நம்மளுடைய இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கக்கூடியது வெளி. இதிலிருந்து வெளியே போகிய சூரிய மண்டலத்திலிருந்து சுத்த வெளி அப்படிங்கிறது இந்த பேரியக்க மண்டலத்திலிருந்து வெளியே போனாதான் சுத்த வெளி. இந்த பேரியக்க மண்டலத்துக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளி அழுத்திக் கொண்டே இருக்கும். அழுத்திக் கொண்டே அது ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து, அதனாலதான் பூமியும் வேற ஒரு கோளும் மோதாம இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த அழுத்தம் தான். எனக்கு இப்பதான் தெரியும். நான் எல்லாத்தையுமே இல்ல, இப்ப நீங்க சாதாரணமா ஒரு நல்ல ஒரு காற்று வேகமா ஒரு இடத்துல சுத்தி அடிக்கிறத பாத்தீங்கன்னா அங்க ஒரு மையப்புள்ளி உருவாகும். மேல கோணிக்கலா மேல வரைக்கும் விரிந்து அந்த காத்து விரிஞ்சு வரும். அதை பாத்தீங்கன்னாலே நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ண ஓட்டத்துல ஓட விட்டீங்கன்னா நிறைய கருத்து அதுவே உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கண்ணன் அவர்களை அழைக்கிறோம். இறுதி அன்பர். வாழ்க வளமுடன். ஐயா, நீங்க பேசலாம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ஐயா உங்க ஊர் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, ஒரு செயல் செஞ்சிடறோம், அந்த செயலால பெண்ணால கிடைக்க முடியாத ஒரு விளைவு வருது. அதை பாக்குறதுக்கு பின்னாடி இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோன்னு ஒரு இதா இருக்கு. அதுக்கு எப்படி நம்ம மனம் வந்து சஞ்சலப்படுது, அதுக்கு எப்படி நம்ம ஈக்குவல் பண்ணி பேலன்ஸ் பண்றது? சரி, இப்போ ஒரு செயல் விளைவு வந்ததுக்கு அப்புறம் இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதுன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? அதானே சொல்றீங்க. அந்த எண்ணம் அதானே சொல்றீங்க. அந்த எண்ணம் அந்த விளைவை பார்க்கும் விளைவு வந்ததுக்கு அப்புறம் வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த விளைவு வருவதற்கு முன்னாடியே உங்களுடைய ஆழ் மனம் ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே இருந்து உங்களுடைய ஆழ் மனம், அந்த இறை சக்தி உங்களுக்கு ஒண்ணு சொல்லும், இதை நீ செய்ய வேண்டாமே அப்படின்னு ஒரு லேசா ஒரு உணர்வை கொடுக்கும். ஆனால் நாம் என்ன செய்வோம்னா அதையும் மீறி அந்த செயலை செய்வோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் விளைவு வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம செஞ்சிருக்க வேண்டாமோன்னு யோசிக்கிறோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இந்த யோசனையுடைய முளை வந்து முதலே வந்திருக்கும், நாம் அதை கவனிக்கிறது இல்லை. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, எண்ணம் ஆராய்ச்சி செய்தல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஒவ்வொரு எண்ணம் எழும் பொழுதே அந்த எண்ணத்திற்கு உண்டான ஒரு விளைவை நாம சிந்திச்சு, இந்த விளைவு பின்னாடி நன்மை தரக்கூடியதாக இருக்குமா தீமை தரக்கூடியதாக மாறுமாங்கிறதையும் கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து அதற்கப்புறம் அதை செயலாக மாற்றினோம்னா பின்னாடி நமக்கு விளைவு வந்து சங்கடத்தை கொடுக்காது. சரி, இதெல்லாம் நான் யோசிச்சுதான் நான் முடிவெடுத்தேன். எல்லாருக்கும் நன்மை தரக்கூடியதாகத்தான் இருக்குங்கிற ஒரு கணிப்புலதான் முடிவெடுத்தேன். ஆனால் இப்படி ஒரு தன்மை மாறிடுச்சு, என்ன செய்யறது அப்படின்னு வந்தால் சில சமயங்கள்ல நாம எல்லா விஷயங்களையும் யோசித்து ஒரு முடிவெடுத்து செயல்படுத்தினாலும் அந்த செயலின் சூழ்நிலை தவறாக இருந்திருக்கலாம். இந்த செயலை இன்னொரு 5 வருஷம் கழிச்சு செய்ய வேண்டியதா இருக்கலாம், இல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டியதா இருந்திருக்கலாம். ரெண்டையும் காலம் தாழ்த்தி செய்கின்ற ஒரு செயலுக்கு விளைவும் நமக்கு தவறாகத்தான் வரும். அதனாலதான் மகரிஷி சொல்லுவாங்க, எந்த ஒரு செயல் எண்ணம் எழும் பொழுது அந்த எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு உண்டான உடல் வலிவு இருக்கணும், அறிவின் தெளிவு இருக்கணும், கால சூழ்நிலை சரியாக இருக்க வேண்டும். இந்த 3ம் சரியாக இருந்தால் அதை நிறைவேற்றுவதற்கு உண்டான பொருள் சரியாக நமக்கு இருக்க வேண்டும். இல்ல இந்த 3ம் நிறைவேற்றலாம், ஆனா இதை இந்த காலத்துலதான் நிறைவேற்றணும், இப்ப நம்ம கிட்ட பொருள் இல்லையே
அந்த பொருள் என்ன பண்றது அப்படின்னா, நம்ம ஒரு பேங்க்ல லோன் போடுறோம் அப்படின்னா, இந்த லோனை அடைப்பதற்கு உண்டான கால அவகாசத்தையும் நாம கணக்குல எடுத்துட்டு இந்த இந்த கால அவகாசம் இந்த பொருளுக்கு இவ்வளவுதான் செலவு பண்ணணுங்கிற ஒரு திட்டத்தை திட்டமிட்டுட்டோம்னா கண்டிப்பான முறையில விளைவு தவறாக வருவதற்கு வாய்ப்பு இல்லை. தப்பு கணக்கொண்டுட்டு தானொன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம எண்ணம் எழும்போதே இன்னும் கொஞ்சம் தெளிவா ஆராய்ச்சி பண்ணிட்டோம்னா எல்லாருக்குமே நன்மை தான் இருக்கணும். ஆனா சில சூழ்நிலைகளால நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்யக்கூடிய சில செயல்களாலேயும் அந்த துன்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா அதை சமாளிக்கிறதுக்கு உண்டான திறனும் சூழ்நிலையும் அதே இறை நமக்கு கொடுக்கும். அதனால எண்ணம் எழும்பொழுதே இதை கொஞ்சம் ஆராய்ச்சி செய்தீங்கன்னா சரியா வருங்கய்யா. வாழ்க்கை கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, அப்பயும் நாம அதை கேட்காத பண்ணிட்டோம். அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை. வேற ஒண்ணுமே நம்ம கொஞ்சம் நம்மளுடைய ஆழ்மனம் சொல்றதையும் கேட்டுட்டோம் அப்படின்னம்னா, ஆழ்மனம் எப்பவுமே உள்மனம் உள்ளம் உண்மையை தவிர வேற ஒண்ணும் சொல்லாதுங்க. சோ உள்ளம் சொல்வதையும் நாம கொஞ்சம் கேட்டோம்னா சரியா. சரிங்க, நன்றியா. சிறப்பையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்புங்க ஐயா. உரை அது ஒரு ஹைலைட் அப்படின்னா, நீங்க இப்ப கொடுத்திருக்க பதில்கள் எல்லாமே அது இன்னுமே அது இன்னுமே பெருமை. அதுக்கு என்ன சொல்றது, அது ஒரு மகுடம் மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. குரு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அவ்வளவுதான். நம்ம சொல்லிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா, ஆமா. அதான் உண்மை. கண்டிப்பாங்க ஐயா. அதுதாங்க ஐயா, நாம ஒரு கருவிதான். அது உங்களை மாதிரி என்ன பேராசிரியர்களை ஒரு கருவியாக்கி எங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காரு. அத இருந்து ஒரு வழி நடத்துற இடத்துல வைத்திருக்கிறதுக்கு, குரு எங்களை வைத்திருக்கிறதுக்கு நாங்களும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அந்த வரிசையில என்னையும் வச்சுக்கங்க சேர்த்து. அத வாய்ப்பு கொடுத்திருக்கிறதும் அதேதான், அதே இறைநிலையும் குருவும் தான். அதனால நன்றிங்கம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே